தகப்பனே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். எங்கள் ஆராதனையில் தேவ பிரசன்னம் முழுமையாய் வெளிப்பட வேண்டுமே, தேவ கரம் செயல்பட வேண்டுமே ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாங்க. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பிரசன்னத்தில் நிறைந்து உம்முடைய ஆவியில் நிறைந்து உற்சாகமாய் பாடி ஆராதிக்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் ஆராதனை பகுதியை உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம். ஆமென். எங்கள் செய்தி பகுதியை உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் ஆண்டவரே நியமித்து கொள்ளுங்க, நீங்கள் நியந்திரித்து பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் நடத்துங்க ராஜா, நீங்கள் நடத்துங்க. உங்கள் கரம் செயல்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா, செயல்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, வருகிற க்ஷணங்களை துரிதமாய் கொண்டு வாங்கப்பா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ராஜா உமோடு கூட உறவாடத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மகிமையின் மேகமாய் எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவி கொண்டு இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கிரியை செய்யுங்க, செயல்படுங்க. அர்ப்பணிக்கிறோம் அப்பா, முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆராதனை நீங்க முழுமையாய் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் ஒரு விசை கூட தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். ஆனந்தம் கொள்ளுவேன் அன்பர் இயேசுவில் எந்தன் பாவங்கள் போக்கியதால், அற்புதர் இயேசுவை என்றும் துதித்திடுவோம் எந்தன் ஜீவியம் மாறியதால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய பாவத்தை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை ஆலயத்துக்குள்ளாய் அவர் கொண்டு வந்து இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். ஆனந்தம் கொள்ளுவேன் அன்பரேசுவிலே எந்தன் பாவங்கள் போக்கியதால், அற்புதரேசுவை என்றும் துதித்திடுவோம் எந்தன் ஜீவியம் மாறியதால். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதே, நன்றி நிறைந்த நல்லிதயமுடன் ஆயுட்காலம் எல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாடல் மனதுடனே. ஆயுட்காலம் எல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாடல் மனதுடனே. இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் என்னை காத்து
கிருபைகள் அளித்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாழல் மனதுடனே. ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாழல் மனதுடனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் கூட சேர்ந்து பாடுவோம். அவருடைய கிருபை இரக்கங்களால் நம்மை முடிசூட்டி வாழ்நாள் எல்லாம் கரம் பிடித்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே
அதை முடித்திடுவார். எந்நேரமும் என்னுடன் இருப்பார். தொடங்கினவர் அதை முடித்திடுவார். எந்நேரமும் என்னுடன் இருப்பார். என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார் என்று நம்பியே வந்திடுவேன். வாக்கு தந்தவர் நிறைவேற்றுவார். அதை பிடித்தே ஓடிடுவேன். என்னை அழைத்தவர்
அவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நம்ம மறக்க முடியாது. எவ்வளவு அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் தாண்டி செல்ல பலனை கொடுத்தாரே. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடந்து செல்ல பலன் கொடுத்தாரே. அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கரத்தை பிடித்து வழி நடத்தின தெய்வமாய் இருந்தாரே. ஆமென். அவருக்கு நம்ம நன்றி சொல்லாம இருக்க முடியாது. எப்படி அமைதியா இருக்க முடியும்? இத்தனை நன்மைகள் செய்த ஆண்டவருக்கு எப்படி நம்ம அமைதியா இருக்க முடியும்? நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்கு துதி கனம் மகிமைகளை எடுத்துக்கொண்டே இருப்போமா? அந்த நல்ல தெய்வத்துக்கு, அந்த நல்ல தெய்வத்துக்கு நம்ம துதி ஆராதனைகளை எடுப்போமா? Oli baba bara shaba baba rabora dira dalara rabara balarabam rikara dara dirandara dalara shabara bora dalarabam அவரை நம்ம மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போமா? அற்புதங்கள் அடையாளங்களை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செய்து நம்மை அதிசயமாய் வழி நடத்தி வந்த இந்த நல்ல தெய்வத்துக்கு நம்ம ஆராதனைகளை செலுத்திக் கொண்டே இருப்போமே. அவரை ஆராதித்து அவரை துதித்து மகிமைப்படுத்தி இன்னும் புதிய பலத்தை, இன்னும் புதிய கிருபைகளை அவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோமே. அவரை துதிக்கும் பொழுது உங்க மேல நுகங்களை அவர் முறித்து போடுகிறார். ஆமென். Oh Jesus, ஆவியானவரே, ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம் தேவன் அவர் அன்புள்ள தெய்வம். பாருங்க, நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறார். அவரை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் மீண்டும் மீண்டும் தன் பக்கம் இழுத்துக்கொள்ள அவர் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறாரே. உனக்காய் எனக்காய் தன் சரீரத்தில் உள்ள முழு ரத்தத்தையும் அவர் சிந்திவிட்டாரே. எவ்வளவு அன்புள்ள தெய்வம் அவர். இம்மட்டும் நம்மை நடத்தின தெய்வம், இம்மட்டும் நம்மை வழி நடத்தின தெய்வம், இனியும் அவர் வழி நடத்த வல்லமில்லவராயிருக்கிறாரே. ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. ஒரு நாளும் அவர் நம்மை மறந்து போன தெய்வம் அல்ல. அவர் மேலான தெய்வம். ஒரு நாளும் அவர் நம்மை மறப்பது இல்லையே. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்து ஏற்ற நேரத்தில் என் பிள்ளைக்கு எப்பொழுது தர வேண்டும் என்று அறிந்த தெய்வம் ஏற்ற நேரத்து நன்மைகளை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறாரே. அநேக நேரங்களில் ஜெபித்து ஜெபித்து என் தேவன் எனக்கு ஒன்றும் தரலன்னு சோர்ந்து போகிறியா தேவ பிள்ளையே? அவர் ஏற்ற நேரத்தில் நன்மைகளை தருகிறவர். எந்த நேரம் நன்மையை உனக்கு தரணும்னு அவருக்கு அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் பாருங்க, என் பிள்ளைக்கு எந்த நேரம் என்ன தரணும்னு. ஏற்ற நேரத்தில் பதில் தருகிற தேவன் அவர். எல்லாரும் இரு கரங்களை மார்போடு அணைத்து சொல்லுவோமா? இந்த நாள் வரையுமே நடத்தி வந்த தெய்வமே, உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறேனப்பா. இம்மட்டும் நீர் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை பாதுகாத்தி, எந்த நேசு நல்லவரே, அவரென்றென்றும் போதுமானவர். எந்த நேசு நல்லவரே, அவரென்றென்றும் போதுமானவர்.
தெய்வம் அவர் நல்லவர். அவர் ஒருவரே நமக்கு போதுமானவர். அவர் ஒருவரே நமக்கு போதுமானவர். நம்மை அதிசயமாய் நடத்துகிறவர், நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறவர், நம்மை கைவிடாத தெய்வம், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத தெய்வம், எப்பொழுதும் நம்ம கூட இருந்து நல்ல ஆலோசனைகளை சொல்லி அதிசயமாய் நடத்தி வருகிற தெய்வம், நம்ம ஆராதிக்கிற தெய்வம். இந்த நல்ல தெய்வத்துக்கு கரங்களை தட்டி நம்ம ஆராதனை செலுத்துவோமா? இயேசுவே உமக்கு ஆராதனை ராஜா, உமக்கு ஆராதனை அப்பா. ரபர ஷபர பரதிரதல ரபர பலரபா ஓரி கரதர ஷரதிராந்தரதில ரதிரதல ரபா
நம்மை விட்டு விலகாத தெய்வம் அவர், நம்மை விட்டு கைவிடாத தெய்வம் அவர். Yes, Jesus, amen. நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எல்லாரும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா. எங்களை விட்டு விலகாத தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுப்போமா. ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலே முழுமையாய் அர்ப்பணிப்போம். இந்த நாள் மட்டும் நம்மை காத்து வந்த எபனேசர், இந்த நாள் மட்டும் நம்மை காத்து அதிசயமாய் வழி நடத்தி வந்த தெய்வம், ஆமென், இனியும் காக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே. அவருக்கு நம்ம ஆராதனை செலுத்தி நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். ஓ ரிகரதல ரஷபரபரபரதலரபா ரிபாபரஷபரபோரதிரந்தல ரிபிரதல ரிகரதலரபரபா. எஸ் ஜீசஸ், இயேசுவே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வெள்ள ஒரு விசை கொடுங்க சமூகத்தில் கடந்து வருகிறோம். உம்மை துதித்து ஆராதிக்க தேவன் செய்த கிருபைகளுக்காய் நன்றி. பிரசன்னராய் எங்க மத்தியில் உள்ள ஆவி கொண்டிருந்தீர்கள், நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு விடுதலை கட்டளையிட்டீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீங்கள் செய்த கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து மீதியான பகுதியை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. ஒவ்வொருத்தருக்கும் தேவையான வார்த்தைகளை கொடுங்கப்பா. வந்த ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது. நிறைவான வார்த்தைகளை பெற்றவர்களாய் ஆசீர்வாதத்தோடு திரும்ப செல்ல அப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. வந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வாதத்தை அனுப்ப வேண்டுமே. ஒரு விஷயம் கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உடைய மகனை மறைத்து நீங்கள் வெளிப்பட வேண்டும். உங்கள் வார்த்தை வெளிப்பட வேண்டும். உங்கள் வார்த்தை பகிரங்கமாய் வெளிப்பட வேண்டும். ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. வார்த்தைகள் ஜீவனுள்ளதாக இருக்கணும், வார்த்தைகள் வல்லமையுள்ளதாக இருக்கணும், வார்த்தை மகிமை நிறைந்ததாக இருக்கணும். ஆமென். ஜீசஸ், இயேசுவே உங்கள் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்துக்கு போதும் முன்னாடி वचन में जाने से पहले ஒரு பாடலை பாடுவோம். एक गीत हम सब गाएंगे. இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். ஆமென். यीशु जल्द आने वाले हैं. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா. ताली बजाकर गाएंगे. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் கரங்களை அசைத்து பாடுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியாய் उयत जय देने वाले प्रभु यीशु को कोटि कोटि धन्यवाद. जीवन देने वाले प्रभु यीशु को जीवन भर धन्यवाद. फिर से गाए क्या. जय देने वाले प्रभु यीशु को कोटि कोटि धन्यवाद. जीवन देने वाले प्रभु यीशु को जीवन भर. फिर से हालेलुया, हालेलुया, हालेलुया. गाएंगे आत्मा से भरकर नाचेंगे. हालेलुया, हालेलुया. गाएंगे आत्मा से भरकर नाचेंगे. यीशु जिंदा है, वो आने वाला है. यीशु जिंदा है, वो आने वाला. चंगाई करने वाले प्रभु यीशु को,
चंगाई करने वाले प्रभु यीशु को कोटि कोटि धन्यवाद। छुटकारा देने वाले प्रभु यीशु को जीवन भर धन्यवाद। चंगाई करने वाले प्रभु यीशु को कोटि कोटि धन्यवाद। छुटकारा देने वाले प्रभु यीशु को जीवन भर धन्यवाद। हाथ उठाकर हालेलुया हालेलुया गाएंगे, आत्मा से भरकर नाचेंगे। हालेलुया हालेलुया गाएंगे, आत्मा से भरकर नाचेंगे। यीशु जिंदा है, वो आने वाला है। यीशु जिंदा है, वो आने वाला है। हालेलुया हालेलुया। पकड़ उंगली पाते चलेंगे, यीशु जिंदा है। बाजू वाले को देखकर बोले यीशु जिंदा है, और வரப்போகிறார் சீக்கிரமாக। वो जल्दी आने वाले हैं। ஹல்லேலூயா ஹல்லேலூயா। நம்ம வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம்। हम वचन को घुमा लेंगे। யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம்। यूहन्ना के सुसमाचार का 20वें अध्याय का 29वां वचन। John chapter 20 verse 29। यूहन्ना का 20वें अध्याय का 29वां वचन। அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார்। यीशु ने उससे कहा, तूने तो मुझे देखकर विश्वास किया है, धन्य वे हैं जिन्होंने बिना देखे विश्वास किया। ஆமென் आमीन ஹல்லேலூயா। हालेलुया। தோமாவே, तोमा, நீ கண்டதினாலே விசுவாசித்தாய், तूने देखकर विश्वास किया, காணாதிருந்தும் விசுவாசித்தவர்கள் लेकिन वे जो बिना देखे विश्वास किए பாக்கியவான்கள் என்றார்। वे धन्य के। இந்த தோமா யாருன்னு பாப்போமா? ये तोमा कौन है से आप देखोगे क्या? தோமா ஒரு எபிரேயர் பெயர் ஆக்சுவலி। तोमा एक इब्रानी नाम है கிரீக்க பேர் வந்து திதேமியஸ், और यूनानी नाम तिदेमियस। அதுக்கு அர்த்தம் ரெட்டைன்னு அர்த்தமா। उसका नाम का मतलब है जुड़वा। நான் இன்னும் தோமாவுக்கு வந்து இன்னொரு பேரும் இருந்துச்சு, तोमा का एक और नाम था, சந்தேகக்கார தோமாவா। शक संदेह करने वाला तोमा। என்ன பேரு? क्या नाम? சந்தேகக்கார தோமாவா। संदेह करने वाला तोमा। ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருப்பாராம் இவரு। क्योंकि किसी भी कार्य के लिए शक संदेह करते गए। ஆமென் आमीन ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா। हालेलुया। இவரு ஒரு கலிலியன் கூட। और वही नहीं, वही गलील के सदस्य के। இயேசு வந்து 12 சீஷர்களை அழைக்கிறார், நீ வாங்கன்னு சொல்லிட்டு। அப்போ தோமா ஒருவன்। यीशु अपने 12 चेला को बुलाते गए, उसमें से तोमा भी एक व्यक्ति। தோமா வந்து அவனோட வேலைகள்லாம் விட்டு விட்டு இயேசு முன்னாடி வர ஆரம்பிச்சாரு। तोमा अपने काम धंधे को छोड़कर यीशु के पीछे आने लगे। 3 வருஷம் 3.5 साल இயேசு கூட ஊழியத்தை செய்தவர் தான் தோமா। यीशु के साथ सेवा करने वाले ही तोमा। இயேசு போன இடமெல்லாம் போனவரும் தோமா। यीशु जहाँ कहीं पर गए उनके साथ जाने वाले तोमा। இயேசு பண்ணதெல்லாமே சாட்சியா கண்களோட பார்த்தவன் தோமா। अब यीशु ने जितने भी अद्भुत काम किए वे सब आंखों के सामने से देखने वाले तोमा। ஏன்னா அப்போ கூட சந்தேகம் இருக்குது இவருக்கு வாக்கியல। देखो इतना कुछ देखने के बाद भी इनके जीवन में संदेह। இயேசு மரித்து போனார், यीशु मर गए, 3 நாள் உயிரோடு எழுந்திருச்சார்। तीसरे दिन जी उठे। पर அவர் தரிசனமானார், 10 சீஷர்களுக்கு தரிசனமானார்। अब देखिए वो 10 चेलों को दर्शन दिए। அந்த நேரத்துல தோமா எங்க சந்தேகப்பட்டிருந்தா எங்க இருந்தா யாருக்கும் தெரியாது। उस समय तोमा किधर भटक रहे थे ये बात किसी को पता नहीं। நான் தோமா வந்து அதுக்கப்புறம் வந்தாங்க, அந்த அறைக்குள்ள வந்த பிறகு उसके बाद जब उस कमरे में तोमा आए, அப்போ எல்லா 10 சிஷ்யரும் சொன்னாங்கலாம், நாங்க இயேசுவை பார்த்தோம், நாங்க இயேசு தரிசித்தோம் சொன்னாங்க। अब बाकी 10 चेलों ने कहा, हे हमने यीशु को देखा है, हमने यीशु को देखा है। நம்மலாம் கேள்விப்பட்டேன்னா நான் இயேசுவை பார்த்தேன் அப்படி சொன்னா நீங்க என்ன யோசிப்பீங்க? और आप ऐसे सुनोगे कि मैं कहता हूँ कि यीशु को मैं देखा तो आप क्या सोचोगे? நீ மட்டும் தான் பாப்பியா? நானும் பாப்பேனே। ये क्या तू ही देख सकता है कि मैं भी देखूंगा? அப்படியா? ऐसे क्या?
இல்லாட்டி இயேசுட்ட கேட்பீங்க, இயேசு அவங்க மட்டும் தான் நீங்க தரிசனம் காட்டுவீங்க, என்ன காட்ட மாட்டீங்களா? या तो सीधे यीशु से सवाल करेंगे, क्या यीशु सिर्फ आप उनको जाके दिखाई देते हो, मुझे नहीं दिखाई दोगे क्या? தோமாவோட சந்தேகத்தை பாருங்களேன். अब तोमा के शक को, संदेह को देखिए. நீங்க சொல்றத நான் நம்பவே மாட்டேன். तुम जो कहते मैं भरोसा नहीं करूंगा. நான் இயேசு என் முன்னாடி வந்து मैं यीशु मेरे सामने आकर அவருடைய காயங்கள் மேல நான் தொட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன். उनके घाव जहाँ पे कीले ठोके गए उसे छू कर देखूंगा, तब मैं भरोसा करूंगा. அவருடைய காயங்கள் மேல என்னுடைய விரல் விட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன். उनके हाथ में जहाँ कीले ठोके गए होल हुए ना, उसके अंदर मेरा उंगली डाल के मैं भरोसा करूंगा. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு வாரம் கழிச்சு एक हफ्ते बाद இயேசு வரார். यीशु आते गए. தோமாவே, तोमा, நீ ஏதோ சந்தேகப்பட்டிருந்தால, तू बहुत शक कर रहा था ना, நீ நான் உயிரோடு இருந்திருக்கேன் நீ சந்தேகப்பட்டிருந்தல, मैं जब जीवित था तब तू शक कर रहा था ना. நான் உன்னுடைய விரல்களை போட்டு பாரு, தொட்டு பாரு. நீ अभी तेरे हाथों को मेरे घाव जहाँ पे कीले ठोके गए उसके अंदर डाल के देख. அப்போ தோமா சொல்றான், तब तोमा कहता है, ஆண்டவரே கர்த்தரே அப்படின்னு கத்துறாரு. हे प्रभु परमेश्वर करके चीखते गए. அப்போ இயேசு சொல்கிறாரு, तब यीशु कहते गए, தோமாவே, हे तोमा, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், तूने तो मुझे देखकर विश्वास किया. காணாந்திருந்து விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள். लेकिन धन्य है वे जो बिना देखे विश्वास किए. காணாந்திருந்து விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள். बिना देखे विश्वास करने वाले धन्य है. இதான் நம்மளுடைய பிரசங்கத்துக்கு டாபிக் இன்னைக்கு. यही आज का हमारा संदेश का जो शीर्षक टाइटल है, காணாதிருந்தும் விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள். जिन्होंने बिना देखे विश्वास किया वे धन्य है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. சில உதாரணங்களை நம்ம பார்க்க போறோம். कुछ उदाहरणों को हम देखेंगे. அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு? उनका विश्वास कैसा था? காணாதிருந்து விசுவாசித்தார்கள், ஆனா அந்த விசுவாசத்தை எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு வாழ்க்கையில? देखो, उन्होंने विश्वास किया जिन्होंने नहीं देखा, लेकिन उनका विश्वास किस प्रकार का था? அவங்க எப்படி பாக்கியவான்களா இருந்தார்கள்? वे कैसे धन्य थे? எப்படி தேவன் ஆசீர்வதித்தார் அவர்களை? कैसे परमेश्वर ने आशीष किया? அப்படி சொல்லி நாங்க சில பேரை பார்க்க போறோம் இன்றைக்கு. ऐसे हम कुछ व्यक्तियों को देखने वाले हैं आज. நம்ம வேதாமத்தை திருப்பிக் கொள்வோமா? हमारे पवित्र शास्त्र को घुमा लेंगे. 2 ராஜாக்கள் दूसरा राजा 4 அதிகாரம், चौथा अध्याय. 2 Kings chapter 4. दूसरे राजाओं का चौथा अध्याय. அதில் நம்ம பார்க்கிறோம், ஷூனேம் என்ற ஒரு இடத்துல ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். शूनेम नामक जगह पर एक स्त्री रहती है. இந்த ஷூனேம் என்ற நகரம் எங்க இருக்கு தெரியுமா? இந்த பட்டணம் எங்க இருக்கு தெரியுமா? ये शूनेम का नगर कहाँ पर है पता है क्या? நம்ம நல்லா கவனிச்சு பார்க்க போறோம். நம்ம ஜியோகிராபிக்கலா கொஞ்சம் யோசிக்க போறோம். अच्छे से हम थोड़ा जो भूगोल की रीति पर, ज्योग्राफिक की रीति पर हम देखेंगे. இந்த ஷூனேம் பட்டணம் வந்து, ये शूनेम का जो नगर है, இது வந்து இந்த பாலஸ்தீனும் அதுக்கப்புறமா இஸ்ரேலுக்கு நடுவுல இருக்குது. ये पलिस्ती देश और इस्राएल के बीच में है. இஸ்ரேல் யூதாக்கு நடுவுல இருக்கு, பாலஸ்தீனும் யூதாக்கு நடுவுல இருக்குது. पलिस्ती और यहूदा के बीच में है. எப்பவுமே போர் வருமா, போர் சண்டை வந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட இடமா இருந்துச்சு. अब जब देखो वहां पर युद्ध होता था, ऐसा जगह था. இங்க தங்கி இருந்த மக்கள் வந்து எப்பவுமே கொஞ்சம் தனியாவே இருப்பாங்களாம். यहाँ पे जो लोग रहते थे वो थोड़ा अलग ही रहते थे. இந்த ராஜ்யத்துக்கு வராம அவங்களே தனியா ஒரு பட்டணமா வச்சிருந்தாங்க. किसी राज्य में नहीं आते थे, उन्हें एक अलग नगर के रूप में रखा गया था. அப்போ எலிஷா எப்பவுமே இந்த வழியா தான் கடந்து போவாராம். और एलीशा हमेशा इसी रास्ते से होकर जाते थे. இத கண்ட ஒரு ஸ்திரீ, इसे देखने वाली एक स्त्री அவருடைய புருஷனாட்ட போய் சொல்றாங்க, अपने पतिदेव के पास जाकर कहती है, இந்த தேவ மனிதன் எப்போதுமே நம்ம ஏரியாவை கடந்து போயிட்டு இருக்கிறாரு. ये परमेश्वर का मनुष्य हमेशा इसी रास्ते से होकर जाते हैं. நம்ம இவருக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தலாமே, ஒரு இடத்தை நம்ம ஆயத்தப்படுத்தி வைக்கலாமே. हम इनके लिए एक स्थान, एक जगह को तैयार करके रखेंगे. அவர் வந்து தங்குற மாதிரி, கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுற மாதிரி, நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு இடத்தை நம்ம ஆயத்தப்படுத்தி வைக்கலாமே. वो यहाँ पर ठहरने जैसा, हमारे साथ रहने जैसा, खाना भोजन करने जैसा, एक विश्राम करने के लिए एक जगह तैयार कर देंगे. அதனால மேல் வீட்டுல ஒரு ரூம் ரெடி பண்ணாங்க. इसीलिए ऊपर के माले में कमरा को रेडी किए. அங்க ஒரு பெட் போட்டு, டேபிள் சேர் வச்சுட்டு, ஒரு லேம்ப் வச்சுட்டு அவருக்காக வைத்திருந்தாங்க. अब वहां पर देखो एक खाट बिछाकर, एक टेबल रखकर, उसके ऊपर दिया जो उजाले के लिए, ये सब करके तैयार करके रख दिए. எலிஷா அவருடைய வேலைக்காரன் கேயாசியை பார்த்து சொல்றாரு, अब एलीशा अपने नौकर गेहाजी को देखकर कहते कि அந்த ஸ்திரீ அழைத்து கொண்டு வான்னு. उस स्त्री को बुला कर ले आओ. அப்போ அழைத்து கொண்டு வந்தா கேயாசி. गेहाजी जाकर उस स्त्री को बुला कर ले आया. உனக்கு என்ன வேணும் கேட்டார் எலிஷா. अब एलीशा उससे पूछ रहे, तू बोल तुझे क्या चाहिए? அப்போ அவ என்கிட்ட எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. अब उस स्त्री ने कहा, मेरे पास तो सब कुछ है.
அப்போ கேயாசிட்ட எலிஷா கேக்குறாரு, गेहाजी से एलिशा पूछते गए அந்த ஸ்திரியோட வாழ்க்கையில என்ன குறைவு இருக்குன்னு கேக்குறாரு. उस स्त्री के जीवन में क्या कमी घटी है। அப்போ கேயாசி சொல்றாரு, तो गेहाजी कहते गए அவளுக்கு ஒரு பிள்ளை இல்ல, பிள்ளை வாக்கியம் இல்லாம இருக்கிறான்னு. देखो एलिशा, उनको ना एक भी बच्चा नहीं, बेटा बेटी नहीं। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்பொழுது तब எலிஷா வந்து அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றா, एलिशा उस स्त्री को देखकर कहते गए நீ तू அடுத்த வருஷம் நான் வரும்போது अगले साल जब मैं आऊंगा ஒரு மகனோட இருப்பாய். तू एक बेटे के साथ रहेगी। ஒரு மகனோட तू एक बेटे के साथ இருப்பாய் என்று. रहेगी। ஆமென். आमीन। ஹalleluya. ஹalleluya. இந்த ஸ்திரியோட விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். अब इस स्त्री का विश्वास किस प्रकार है कर हम देखेंगे। அவளுடைய விசுவாசம் தேவன் மேல இருந்துச்சு. அவளுடைய விசுவாசம் தேவன் மேல இருந்துச்சு. उसका विश्वास परमेश्वर के ऊपर था। எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு நம்ம பார்க்க போறோம். कैसी परिस्थिति थी उसे देखेंगे। அப்போ அடுத்த வருஷம் வரும்போது இவளுக்கு ஒரு மகன் இருக்கிறான் கையில. तो देखो अगले साल जब एलिशा आते तो इसके हाथ में एक बेटा है। வருஷங்கள் போக போக அந்த மகன் வளர்ந்து போயிட்டு இருக்கான். अब साल होते होते उसका बेटा भी बड़ा हो அவங்க रहा है। அப்பா கூட வேலை செய்து இருக்கும்போது उसके पिताजी के साथ काम करते वक्त தலைவலிக்கு சொன்னான் அவன். उसने कहा पिताजी मुझे सिर बहुत दुख रहा है। அப்ப அவங்க அப்பா சொன்னா நீ அம்மாட்ட போன்னு. तो पिताजी ने कहा बेटा देख तू अपनी माँ के पास அவன் जा। அம்மாட்ட போன பாரு அவன் இறந்து போறான் அந்த இடத்துல. और उसकी माँ के पास लौटते ही वो मर गया। ரொம்ப வருஷமா பிள்ளை இல்லாம ஒரு பிள்ளை கிடைத்திருக்கு கடைசியா. बहुत सालों से उनको कोई संतान नहीं और उनको संतान मिला। அந்த பிள்ளை கிடைத்த பிறகு அந்த பிள்ளை மரித்து போயிறான். அந்த பையன் மரித்து போறான். अब वो बच्चा मिलने के बाद भी जो कि थोड़े साल के बाद वो मर जाता है। அந்த ஸ்திரியானுக்கு அந்த ஸ்திரியானவளுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். उस स्त्री को उस दिन कितना वेदना हुआ रहेगा। எப்படி ஒரு வேதனை இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மகன் கிடைச்சிருக்கான், எனக்கு ஒரு சந்ததி உருவாகும் அப்படி சொல்லிட்டு அவ சந்தோஷமா இருக்கும்போது அவளோட மகன் வந்து இறந்து போறான். देखो उसका वेदना कैसे रहा होगा। देखो बहुत सालों से मेरे को बच्चे नहीं थे, लेकिन जैसे ही परमेश्वर ने मुझे एक बच्चा दिया थोड़े साल के बाद वो मर गया करके कितना वेदना में रही होगी। அவ அவளுடைய புருஷன்கிட்ட சொல்றா, और वो अपने पति से कहती है எனக்கு ஒரு வேலைக்காரன் அனுப்பிடுங்க, मेरे लिए एक नौकर को भेजिए ஒரு கழுதையை தந்து விடுங்க, और एक गधे को भी दीजिए, நான் போய் எலிஷாவை பார்க்கணும்னு. मुझे जाकर एलिशा को देखना है। அப்ப அவரோட புருஷன் கேக்குறாரு, உனக்கு ஏதாவது ஆச்சா, பையனுக்கு ஏதாவது ஆச்சா கேக்குறாரு. और उसका पति पूछ रहा है तुझे कुछ हुआ क्या, बेटे को कुछ हुआ क्या। அவ விசுவாசத்தோட ஒரு வார்த்தை சொன்னா, वो विश्वास के साथ एक बात कही, எல்லாம் நல்லமா இருக்குதுன்னு. सब कुछ ठीक है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அவ சொன்ன வார்த்தை பாத்தீங்களா, देखो उसने क्या बात कही, எல்லாம் நல்லமா இருக்குதுன்னு. सब कुछ ठीक है। 23வது வசனம் வாசிப்போமா, 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். चौथे अध्याय के 23 वचन को हम पढ़ेंगे क्या। அப்பொழுது அவன் அமாவாஸ்யம் அல்ல, ஓய்வு நாளும் அல்ல, நீ அவரிடத்து போக வேண்டியது என்னவென்று கேட்க சொன்னான். அதற்கு அவள் எல்லாம் சரிதான், நான் போக வேண்டிய இருக்குதுன்னு சொல்லி அனுப்பி. பாருங்க இந்த இடத்துல அவ வந்து देखिए इस जगह पर அவருடைய புருஷன் கூட சொல்லல, उसके पति को भी ये बात नहीं बताई, தன்னுடைய மகன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் புருஷன் கூட சொல்லல, उसका बेटा मर गया कर उसके पति को भी नहीं बताई। எல்லாம் நலம் என்று சொல்லி सब कुछ भलाई कर அவ கிளம்பி விட்டாள். वो निकल गई। அங்க நேரா மவுண்ட் ஷுனேம்ல இருந்து அப்படியே கர்மெல் மலைக்கு போறா. अब वो शुनेम से करमेल की पर्वत पर जाती है। ஷுனேம்ல இருந்து கர்மெல் மலையை வந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் டிராவலிங். अब शुनेम से करमेल पर्वत की जो दूरी की यात्रा है 10 से लेके 12 घंटे के, அரை நாள் முழுவதுமா டிராவலுக்கு போறா. आधा दिन पूरा यात्रा करके जा रही है। அப்பொழுது எலிஷா பாக்குறா. எலிஷா வந்து அவளை உடனே பார்த்துட்டு வரது பார்த்து अब एलिशा ने दूर से ही देख लिया कि स्त्री आ रही है कर கேயாசி அனுப்பி சொல்றாரு, गेहासी को बेचकर कहता அந்த है ஷுனேம்க்கு அந்த ஸ்திரீ வரா பாருங்க, देख वो शुनेमिन की स्त्री जो है आ रही है, அவள்கிட்ட போய் விசாரி என்ன ஆச்சு, அவ நல்லமா இருக்கிறாளான்னு. जाके उसका हाल पूछ कि क्या हुआ कैसी है कर அந்த ஸ்திரீ சொல்றா கேயாசிட்ட, वो स्त्री जाकर गेहासी से कहती है எல்லாம் சரிதான் सब कुछ ठीक, அப்படின்னு சொல்லிடுறா. ऐसा कह देती है। அதுக்கப்புறமா எலிஷா கிட்ட வரும்போது लेकिन एलिशा के पास आते ही எலிஷா பாதத்துல அமர்ந்து அவ அழுது சொல்றா, एलिशा के पैरों तले बैठकर रोकर कहती है
कारण है करके परमेश्वर मुझसे नहीं बता रहे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। தேவனுக்கு எல்லாம் தெரிந்திருக்குது அந்த இடத்துல. परमेश्वर को उस जगह पर सब कुछ पता ஏன்னா है, அப்போ கூட लेकिन फिर भी அவளோட வாயில இருந்து அவர் கேட்க விரும்புறாரு. उसके मुंह से वो सुनना चाहते हैं। ஆமென் आमीन ஆமென் आमीन ஹalleluya हालेलुया। அவளோட விசுவாசத்தை பாக்குறீங்களா? उसके विश्वास को देखे क्या? அவ வந்து மகன் மரித்து போன பிறகு கூட बेटा मर जाने के बाद भी அவ தேவனிடத்துல விசுவாசம் வைத்து யாருக்கும் சொல்லாம உடனே எலிஷாக்கு ஓடி போறா. वो परमेश्वर पे विश्वास करके किसी और को नहीं बताई, सीधे एलिशा के पास गई। ஒரு மரணத்துக்கு கூட விசுவாசம், அந்த ஒரு டெத் கூட இருக்கும்போது கூட விசுவாசத்தை பாத்தீங்களா? अब एक मृत्यु एक मौत हो चुकी, तब भी देखो उसके अंदर का विश्वास। நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம், சோதனை நேரத்துல உங்க விசுவாசத்தை தளர்ந்து விடாதீங்கன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். हम पवित्र शास्त्र में देखते कि निराश के समय विश्वास को मत छोड़िए कर இவருடைய வாழ்க்கை இருந்த சோதனை பாத்தீங்களா? लेकिन इसके जीवन की परीक्षा को देखे क्या? மரண சோதனை, मृत्यु की परीक्षा। அவனுடைய மகனுக்கு வந்திருக்கிறது ஒரு மரணம், उसके बेटे के लिए एक मृत्यु आई है। அப்படிப்பட்ட சோதனை இருக்கும்போது அவர் விசுவாசத்தை தளரிடாம ऐसी परिस्थिति में अपने विश्वास को नहीं छोड़ी, எலிஷா இருந்து ஓடுறாவ. एलिशा के पास भाग कर जाती है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। உடனே எலிஷா என்னோட வீட்டுக்கு வந்து तुरंत एलिशा इसके घर पर आकर, இப்போ போறதுக்கு 10 மணி நேரம் டிராவலிங், अब जाने के लिए 10 घंटे का 10-12 यात्रा, மணி நேரம் டிராவலிங், 10-12 घंटे की அப்ப यात्रा, ரிட்டர்ன் வரதுக்கும் 10-12 மணி நேரம் டிராவலிங். वापस आने में भी 10-12 घंटे लग गए। ஆமென் आमीन ஹalleluya. हालेलुया। இப்போ சரீரம் என்ன இருக்கும்? अब शरीर क्या हुआ होगा? குளிர்ந்து போயிருக்கும், ठंडा हो गया होगा। அப்படியே என்ன சொல்லி எல்லாம் இலவி ஒரு மாதிரி வெறின்னு இருந்திருக்கும்ல. देखो एक अजीब, क्योंकि समय हो गया है तो फिर वो अजीब सा हो गया होगा ना। அந்த நாற்றம் எடுக்கிறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்திருக்கும் பாடி. अब बदबू आने का जो पहला स्टेज है उस स्टेज में आ गया होगा। ஆமென் आमीन ஹalleluya हालेलुया। அப்படிப்பட்ட நேரத்துல वैसे समय में, அப்படிப்பட்ட நேரத்துல கூட वैसे समय में भी எலிசா என்ன பண்றாரு? एलिशा क्या करता தன்னோட है? அறைக்கு அந்த பையனை எடுத்து கொண்டு போய் अपने कमरे में उस लड़के को ले जाकर, நம்ம வாசிப்போமா? हम पढ़ेंगे क्या उस वचन को? 32வது வசனம், 32वां वचन, 32ல இருந்து 35. 32 से लेके 35। எலிசா தொடர்ந்து படிங்க. ஹalleluya हालेलुया ஹalleluya. ஹalleluya. இங்க ஒரு அற்புதம் நடக்குது. यहाँ पर एक अद्भुत हो रहा है। அந்த பையன் மறுபடியும் உயிரோட வரான். वो लड़का फिर से जीवित हो रहा है। அந்த சம்பவத்தை நம்ம நல்லா பார்க்கிறோம். उस घटने को हम अच्छे से देखते हैं। அறையிட்டு பூட்டி कमरे को बंद எலிசா कर தன்னுடைய சரீரத்தை அந்த பையன் மேல வைத்து, एलिशा अपने शरीर को उस लड़के के ऊपर रखकर, அதுக்கப்புறமா மறுபடியும் எழுந்திச்சு நடந்து அங்கங்க நடந்து, उसके बाद फिर से उठकर यहाँ वहाँ टहल कर, மறுபடியும் அவன் மேல படுத்து அந்த சுவாசத்தை விட்ட போது, फिर से उसके ऊपर लेट कर जब उसने श्वास छोड़ा, அந்த பையன் எழுந்திச்சு கண்ணை திறந்து அவன் 7 தடவை தும்பினான். वो लड़का उठकर आँख खोलकर 7 बार चीखा। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இந்த 7 தடவை துன்பத்துக்கு எதுக்கு தெரியுமா அடையாளமா இருக்குது? ये 7 बार चीखने का क्या निशानी है पता है क्या? இந்த 7 தடவை துன்பத்துக்கு எதுக்கு தெரியுமா அடையாளமா இருக்குது? 7 बार चीखने का क्या है निशानी पता है क्या? நீ ஞாபகம் வைத்துக்கொள், तू सोच के रख ले, உனக்கு சுவாசம் நான் தந்திருக்கேன் ஆண்டவர் சொல்றாரு. तेरे को मैंने श्वास दिया है करके परमेश्वर कह रहे। ஆமென் आमीन ஆமென் आमीन। தும்பும் போது அந்த சுவாசம் வந்து அப்படியே ஃபுல்லா எக்ஸேல் ஆகுது, வெளியே வருது. चीखते समय जो श्वास हमने लिया वो पूरी तरह बाहर आता है। 7 தடவை தும்பும் போது நம்ம ஒரு தடவை தும்பும் போது நம்மளுடைய இருதயம் வந்து ஒரு பீட்டை விடுதான் தெரியுமா? और जब भी हम चीखते गए तो हमारे दिल से एक धड़कन होती है। அப்படின்னா 7 தடவை அவருடைய இருதயம் ஸ்டாப் ஆயிட்டு தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. तो इसका मतलब 7 बार उसका हृदय रुक कर ही काम करना शुरू किया। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அந்த தேவன் சொல்லினா பாரு, உனக்கு நான் சுவாசம் நான் கொடுத்திருக்கிறேன், உனக்கு ஒரு மறுபடியும் லைஃப் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளமா
காட்டுறாரு 7 தடவை தும்புறது. परमेश्वर वहां पर उसको एक निशानी एक चिन्ह बता रहे कि देख मैंने तुझे फिर से जीवन जीने के लिए श्वास को दिया है இந்த करके। அற்புதம் நடந்தது காரணம் என்னது? ये अद्भुत होने का कारण क्या था? இந்த ஷூனேம்ல அந்த ஸ்திரீ வந்து ये शूनेम की रहने वाली स्त्री जो है இவ வந்து அவ வேதத்துக்கு விசுவாசத்தினால தான். वो परमेश्वर के ऊपर की विश्वास की वजह से। எப்படிப்பட்ட விசுவாசமா இருந்துச்சு? किस प्रकार का विश्वास था? எந்த சூழ்நிலையில இந்த விசுவாசமா இருந்துச்சு? कौन सी परिस्थिति पर उसकी विश्वास थी? தேவமேலத்துக்கு விசுவாசம் வந்து மரணத்துக்கு கூட அவ சண்டையிடும்போது கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. परमेश्वर के ऊपर जो इसका विश्वास था मृत्यु में भी वो मजबूत था। அது மட்டும் இல்லாம அவள் வாழ்க்கையில நம்ம சில காரியங்களை பார்க்கிறோம். उसके जीवन में हम कुछ कार्य को देखते गए। அவ வந்து தேவ மனிதனை பார்க்கும்போது वो परमेश्वर के मनुष्य को देखते समय அவருக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசை, उनके लिए कुछ करना है करके एक चाहत, அவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவ ரூம் கேட்டுறா, उनके लिए कुछ करना है कर कर एक घर बांधती गए, சாப்பாடு கொடுக்கறா, खाना खिलाती गए। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். हमारे जीवन में परमेश्वर कितने कार्य किए गए। ஆமென் आमीन ஆமென். आमीन। அவருக்காக நம்ம இருதயத்துல ஒரு இடம் இருக்குதா? उनके लिए हमारे दिल में जगह है क्या? அவருக்காக நம்மளுடைய அறையில ஒரு இடம் இருக்குதா? उनके लिए हमारे कमरे में जगह है क्या? அவர் தங்குதுக்காக. वो रहने के लिए। ஆமென் आमीन ஆமென். आमीन। எலிஷா அந்த வீட்டுல தங்காம இருந்தா அவளுக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிருக்குமா? एलिशा घर पे नहीं रहते तो उसको बच्चा मिलता क्या? அந்த பிள்ளை கடத்து மரித்து போனாலும் அந்த பிள்ளை மறுபடியும் உயிரோட வந்திருப்பானா? हाँ देखियो बच्चा मर गया तो भी वो फिर से जी उठता क्या? இல்ல. नहीं। ஆமென் आमीन। அந்த இடத்துல பாக்குறோம் நம்ம நல்லா அவ வந்து எலிஷா தங்க வைக்கிறா. उस जगह पर हम अच्छे से देखते कि वो एलिशा रहने के लिए एक जगह बना कर देती है। நாம் நம்முடைய வாழ்க்கையில கூட हम हमारे जीवन में भी தேவனை நம்ம தங்க வைக்கணும் நம்ம இருதயத்துல. परमेश्वर को हमारे हृदय में रहने के लिए जगह देना है। அதுக்காக நம்மளுடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் எப்பவுமே. उसके लिए हमारा हृदय हमेशा साफ सुथरा होना அந்த இடத்துல चाहिए। பாக்குறோம் ஒரு படுக்கை, ஒரு டேபிள், ஒரு சேர், அதுக்கப்புறம் ஒரு லேம்ப் வைக்கிறா அவ. वहां पर हम देखते हैं वहां पर एक खाट रखती है, एक कुर्सी रखती है, टेबल रखती है और दिया रखती है। அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? उसका क्या मतलब? எலிஷா தங்கதுக்கு எல்லாம் ரெடியா இருக்குது. एलिशा वहां पर रहने के लिए सब कुछ तैयार है। நம்மளுடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்மளுடைய இருதயத்தை தங்கதுக்கு நமக்கு என்னென்ன ரெடியா வச்சிருக்கோம் நாமோ. हमारे जीवन में भी परमेश्वर हमारे अंदर रहने के लिए क्या क्या तैयारी कर நம்ம रखे हैं। பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். हमें पवित्र कर लेना है, நம்ம சுத்தமாக இருக்க வேண்டும். हमें साफ सुथरा रहना है। என்னென்ன சிந்தனைகள், हमारे क्या क्या विचार, நம்மளுடைய செய்கைகள், நம்மளுடைய இருதயம், हमारे कार्य, हमारा हृदय, சிந்தனைகள், विचार, நம்மளுடைய இருதயம், हमारा हृदय, நம்மளுடைய செய்கைகள், हमारे कार्य, நம்ம காண்கிற எல்லாமே. हम जो कुछ देखते गए। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு படுக்கை, एक खाट, ஒரு டேபிள், एक टेबल, ஒரு சேர், एक कुर्सी ஒரு லேம்ப். और एक दिया। அதே மாதிரி தான் நம்மளுடைய சிந்தனைகள், उसी तरह हमारा विचार, நம்முடைய இருதயம், हमारा हृदय, நம்முடைய செய்கைகள், हमारी क्रियाएं, நம்முடைய கண்கள், நம்ம காண்கிறது எல்லாமே हम जो कुछ देखते हो सब இதெல்லாம் பரிசுத்தமா இருந்தால்தான் ये सभी पवित्र रहेगा, तब ही தேவன் நம்ம இருதயத்தில் தங்கி இருப்பார். परमेश्वर हमारे हृदय में रहेंगे। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। அவளுக்கு விசுவாசம் அவளோட விசுவாசம் வந்து பெருகினதுக்கு காரணமே उसका विश्वास बढ़ने का कारण எலிஷா வந்து அவளோட வீட்ல இருந்து தங்கிட்டு போனதுனால தான். एलिशा उसके घर पर आकर रह कर गए इसलिए ही। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। அப்ப எலிஷா பாருங்க கேக்குறாளா அவள்கிட்ட, तो एलिशा से पूछती है क्या? உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. अब देखो एलिशा उससे पूछते तुझे क्या चाहिए? ஆமென் आमीन। அவ எல்லாம் இருக்குதுன்னு சொல்றா. वो कहती है मेरे पास सब कुछ है। அப்ப கேசி சொல்றா அவளுக்கு பிள்ளை இல்லைன்னு. अब गया से आकर कहता है एलिशा से उसको बच्चा नहीं। ஆமென் आमीन। அதே மாதிரி தான் இயேசுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில எல்லா தேவையும் தெரியும். எப்ப தெரியுமா? तो उसी तरह यीशु को भी हमारे जीवन के सारे जरूरत पता है। कब पता है क्या? அவர் நம்ம இதயத்துல இருக்கும்போது தான். वो हमारे हृदय में रहते அவர் समय। வாக்கு பண்ணுவார். அடுத்து அவங்க எலிஷா வாக்கு பண்ணாரு பாத்தீங்களா, அடுத்த வருஷம் நான் வரும்போது இதே நேரத்துல வரும்போது நீ ஒரு பிள்ளையோட இருப்பான்னு. वहां पर देखो एलिशा वादा करते अगले साल जब मैं इसी समय आऊंगा तो जो ये तेरे हाथ में एक बच्चा रहेगा। அதே போலதான் தேவன் நமக்கு வாக்கு பண்ணுவார். உனக்கு தேவையான காரியம் நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு தேவையான நான் சந்தி தருவேன்னு சொல்லிட்டு. उसी तरह परमेश्वर भी हमसे वादा करेंगे मुझे पता है तेरे को क्या चाहिए, मैं तेरे को सही समय में दूंगा कर कर। அவளுடைய விசுவாசம் வந்து அவ கைவிடாமல் இருந்தால், उसके विश्वास को उसने नहीं छोड़ा। பையன் மரித்து 24 மணி நேரம் கழிச்சு बच्चा मर के 24 घंटे हो गए। தேவன் அற்புதத்தை செய்தார்.
परमेश्वर अद्भुत किए Amen. आमीन Amen. आमीन Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया இந்த சூனேமில் அந்த ஸ்திரீயோட விசுவாசத்தை பாருங்க. सुनेमिर की दो स्त्री का विश्वास को அவ देखिए தேவன் மேல வைத்திருக்க விசுவாசமோ परमेश्वर के ऊपर रखा हुआ इसका विश्वास அவர் என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் கைவிட மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். कोई भी परिस्थिति आ जाए मैं हाथ नहीं छोड़ूंगी ரெண்டாவது நம்ம ஒரு விசுவாசத்தை பார்க்க போறோம். दूसरा हम एक विश्वास को देखेंगे 4ஆம் அதிகாரம் चौथा अध्याय 1வது வசனம். पहला वचन போதும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் इस जगह पर हम देखते हैं ஒரு தீர்க்கதரிசியோட மனைவி வந்து சொல்றா. एक भविष्यद्वक्ता की पत्नी आकर कहती है எலியாவும் எலிஷா அந்த காலத்துல என்ன தெரியுமா பண்ணாங்க? एलिया एलिशा उस समय में क्या किए தீர்க்கதரிசிகளுக்காக ஒரு ஸ்கூலை ஒரு வச்சிருந்தாங்க. அவங்க भविष्यद्वक्ताओं के लिए एक स्कूल विद्यालय रखे थे அவங்க தேவனை பத்தி இன்னும் கற்றுக்கொள்வதற்காக परमेश्वर के बारे में और सीखने के लिए ஒரு ஸ்கூல் இருந்துச்சு அவங்களுக்கு. एक स्कूल था विद्यालय था उनके लिए அப்போ அதுல இருந்த ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி வந்து சொல்றா. उसमें से एक भविष्यद्वक्ता की पत्नी आकर कहती அந்த है தீர்க்கதரிசி இறந்து போயிட்டாரு. वो भविष्यद्वक्ता मर गए என்னோட கணவன் இறந்து போயிட்டாங்க. मेरा पति मर गया என்னோட 2 மகன்களையும் வேலை செய்யறதுக்காக வேலைக்காரர்களை சேர்த்துக் கொள்வதற்காக அவங்க கொண்டு போறதுக்கு வராங்க. अब मेरे दोनों बेटे को मेरे पति ने जिनसे उधारी लिया था वो आकर मेरे बेटे को लेकर जाने के लिए आएंगे எப்படிப்பட்ட வேலைக்காரர்களாக? किस प्रकार के नौकर के लिए விற்று பணத்தை விற்று வேலை செய்யறதுக்காக. पैसे बेचकर जो उन्हें बेचकर पैसे कमाने के लिए அப்ப எலிஷா கேக்குறாரு, तो एलिशा पूछ रहे गए உன்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேக்குறாரு. तेरे पास क्या है ஆக்சுவலி என்கிட்ட என்ன தான் இருக்குதுன்னு சொன்னாரு. उसने कहा मेरे पास तेल ही है ஹல்லேலூயா. हालेलुया அவள்கிட்ட என்ன இருந்துச்சு? उसके पास क्या था வெறும் எண்ணெய் மட்டும் தான் இருந்துச்சு. उसके पास तेल ही था என்கிட்ட ஒரு ஜார் ஃபுல்லா எண்ணெய் மட்டும் தான், ஒலிவ எண்ணெய் மட்டும் தான் இருக்குது. मेरे पास एक कुप्पी भर का तेल ही है ஆமென் आमीन ஆமென். அவ ஆமென். வாழ்க்கையில இருந்தது என்னது? उसके पास क्या था வெறும் கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் தான் இருக்குது. थोड़ा सा तेल ही அதுவும் ஒரு பெரிய பானையில கொஞ்சம் கிடையாது, वो भी मटके में थोड़ा नहीं ஒரு சின்ன ஒரு ஜார்ல கொஞ்சம் இருக்குது. एक कुप्पी में थोड़ा सा எலிஷா ஒரு வார்த்தை சொல்றார். एलिशा एक बात कहते நீ कि போ, तू जा சுத்தி இருக்கவங்கள்ட்ட எல்லாம் போய் பாத்திரத்தை கேளு, तेरे अगल बगल में पड़ोसी जितने उनके पास बर्तन लेकर आ பானைகளை கேளு, मटके को मांग நிறைய பெரிய பெரிய ஜார்ஸை கேளு. बड़े बड़े जो जार मटके है बड़े बड़े घड़ा के वो सबको लेकर நீ आ அறைக்குள்ள போயிட்டு கதவை பூட்டிக்கொள்ளு. और तेरे घर के अंदर जाके कमरे को बंद कर दे உனக்கு 2 மகன்களையும் கூப்பிட்டு வை. तेरे दोनों बेटे को बुला कर रख நீ எண்ணெய் ஊத்த ஆரம்பி. तो उसमें तेल को उंडेल அந்த ஜார்ல எண்ணெய் ஊத்த ஆரம்பி. तेरे पास जो कुप्पी का जो तेल है वो सब उसमें डालते रहे எது நிறைய அதெல்லாம் சைடுல வைக்க ஆரம்பி. जो घड़ा जो मटका बरता है उसे अलग रख ஹல்லேலூயா. हालेलुया அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 5வது வசனத்தை பார்க்கிறோம். उस समय हम 5वें वचन में हम देखते हैं 5வது வசனம் ஸ்டார்டிங் மட்டும் படிங்க. 5वें वचन की शुरुआत को அவன் देखिए அவன் இடத்திலிருந்து போய் वो उससे जाकर எலிஷா இடத்திலிருந்து அவ போயிட்டா, எதுவுமே சொல்லல. वो एलिशा के पास से चली गई कुछ बात नहीं कही எலிஷா சொன்ன உடனே एलिशा इस बात को कहते कि வேற வார்த்தை சொல்லாம उसने उसके लिए कुछ और नहीं कहा கீழ்ப்படிந்தாள். बात मानी கீழ்ப்படிந்தாள். बात मानी கீழ்ப்படிதலோட விசுவாசம். बात मानने के साथ विश्वास கீழ்ப்படிதலோட விசுவாசம். बात मानने के साथ विश्वास இவளுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு? इसका विश्वास क्या था கீழ்ப்படிதலோட விசுவாசம் வைத்திருந்தாள். बात मानने के साथ विश्वास को रखी இவ அவளுடைய மகளை கூட்டிட்டு போய் கதவை அடைத்து கொண்டா. अब ये जाके अपने दोनों बेटे को ले जाकर कमरे को बंद कर दी எண்ணெய் ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. अब कुप्पी में से तेल मटके में डाल रही गई சின்ன ஜாலந்து வர எண்ணெய் பானைகளை நிரப்ப ஆரம்பிக்குது. अब वो छोटे से कुप्पी में जो तेल था वो पूरे मटके घड़ा को भर रहा है எல்லாம் நிறைஞ்சு வருது, எல்லாம் சைடுல எடுத்து வைக்கிறாங்க. अभी सब बर्तन भर रहा है और उसे अलग अलग साइड में रख रहे हैं அம்மா சொன்னாங்க, என்ன
பானைகளை கொண்டாங்கன்னு. और माँ कहती जाओ और भी बर्तन को அவங்க लेकर आओ। மகன் சொல்றாங்க பானைகள் எல்லாம் இல்ல, எல்லாம் தீந்து போயிட்டு. अब उनके बेटे कहते अरे मटका सब खत्म हो गया। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। பாத்திரம் நிரம்ப நிரம்ப எண்ணெயானால தேவன் அந்த இடத்துல அற்புதம் செய்றா பாருங்க. अब देखो बर्तन भरकर बहने जैसा परमेश्वर जगह पर अद्भुत किए। அவள் அந்த எண்ணெய் எல்லாம் வித்து கடனை அழித்து கொண்டா. अब उस तेल को सब बेचकर उसने अपने उधारी को चुकता किया। இவரோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், इसके जीवन में हम देखते गए அவ கேட்டா, वो सुनी, விசுவாசித்தா, विश्वास की, கீழ்ப்படிந்தா. बात मानी, கேட்டா, सुनी, விசுவாசித்தா, विश्वास की, கீழ்ப்படிந்தா. बात मानी। ஆமென் आमीन ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। சிம்பிளா 3 காரியம் தான். आसान 3 कार्य। இந்த இடத்துல வாய்க்கு வேலை இல்ல. इस जगह पर मुंह को कोई काम नहीं। காதுனால கேட்டா, कानों से सुनी, கீழ்ப்படிந்தா, बात मानी, மனதினால கீழ்ப்படிந்தா, मन से बात मानी, அக்க இருதயத்துல விசுவாசித்தா. हृदय में विश्वास की। ஆமென் आमीन ஆமென். आमीन। அவ என்ன பண்றா, அவளோட 2 மகனை கூட்டிட்டு போய் அறையில உட்கார்ந்து वो क्या करती, अपने दोनों बेटे को ले जाकर कमरे में எண்ணெய் ஊத்த ஆரம்பிக்கிறா. तेल को ढेलने लगी। இதுக்கு அர்த்தம் என்னது? इसका क्या मतलब? குடும்பத்துல இருக்க எல்லாருமே परिवार के सभी जन அறையை பூட்டி கொண்டு कमरे को बंद करके ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது प्रार्थना करते समय பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். पवित्र आत्मा भरेंगे। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம வாழ்க்கையில ராகாப் வந்து राहाब आकर விற்கப்பட்டவ, விபச்சாரத்துக்காக விற்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. अन्य जाति की தேவன परमेश्वर को அறிந்திருக்க வாய்ப்பே जानने का मौका இல்ல. नहीं। ஆமென் आमीन। அப்போ கூட तब भी இவ காதினால கேக்குறா, ये कानों से सुनती है, காதினால கேக்குறா. कानों से सुनती है। எகிப்துல இருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் வெளியே வராங்க. मिस्र से झुंड लोग आएंगे। அவங்க வந்து பட்டமா கைப்பற்றாங்க. जहाँ से वो आ रहे, जो भी नगर उनके आगे सबको वो जीत रहेंगे। அவங்க போற இடமெல்லாம் தேவன் அற்புதம் செய்றாரு. காதினால கேக்குறா. और वो जहाँ पर भी जाते वहाँ पे उनका परमेश्वर अद्भुत करता है करके अपने कानों से सुनती है। இப்பொழுது யோசுவா வந்து அந்த இஸ்ரவேல் கூட்டத்துக்கு ஒரு தலைவராக இருக்கும்போது, अब यहोशू जब इस्राएलियों का जो प्रधान बन करता, இவர் வந்து 2 பேரை அனுப்பி விடுறாரு வேவு பார்க்கிறதுக்காக. अब ये 2 जन को भेजते, जाकर वहाँ का वेद रहस्य लेकर आओ, அங்க இருக்க எல்லா காரியத்தையும் கற்றுட்டு வாங்கன்னு. वहाँ के सारे कार्यों को जो है तुम देखकर सीख कर आओ। நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, हम अच्छे से ध्यान देंगे तो யோசுவா வந்து எல்லா பட்டணத்தை டைரக்ட்லி போய் கைப்பற்றினாரு. यहोशू सारे बाकी सारे नगर पे सीधे से जाके उसके ऊपर कब्जा कर लिए। நான் எரிகோ மட்டும் நீங்க போய் வேவு பார்த்துட்டு வாங்க அனுப்பி விடுறாரு. लेकिन एरिगो के लिए सिर्फ कहते तुम जाओ, 2 जन जाके वहाँ का रहस्य बातें सब लेकर आओ। ஹல்லேலூயா हालेलुया। இந்த இடத்துல தேவனுடைய சித்தம் ஏதோ வித்தியாசமா கிரியை செய்யுது. यहाँ पर परमेश्वर की इच्छा अलग तरीके से काम कर रही है। 2 பேரை நீங்க போய் வேவு பார்த்துட்டு வாங்க சொல்லி அனுப்பி விடுறாங்க. 2 जन को भेजते, जाकर वहाँ का भेद निकाल कर लाओ। இங்க பார்த்துட்டு எரிகோ பட்டணம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பட்டணமா இருக்குது. अब ये जाकर देख के आते और कहते कि एरिगो का शहर बहुत ही मजबूत है। சிவர்கள்லாம் ரொம்ப பெருசா இருக்குதுன்னு பாக்குறாங்க. उनकी दीवारें तो बहुत ही बड़े और मोटे जाड़े गए। ராஜாவோட காதை வந்துட்டு வேவு பார்க்கறதுக்கு யாரோ 2 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு अब ये समाचार राजा के कान में पड़ गया कि 2 जन आए गए जो इस नगर का भेद निकालने, रहस्य निकालने आए இவங்க गए। 2 பேர் எப்படியா கொன்னுறோம்னு சொல்லிட்டு அவர் தேடுறாரு ராஜா. और इन दोनों को मार डालने के लिए राजा उन्हें ढूंढ रहेंगे। அப்போ ராகாப் வந்து இந்த 2 பேரை ஒளித்து வைக்கிறா. तब राहाब इन दोनों को अपने घर में छिपा कर रखती है। அக்க ராகாப் அவங்க 2 பேரும் சொல்றா, तब वो दोनों जन से राहाब कहती है, உங்களுடைய தேவன் யாருன்னு அறிந்திருக்கிறேன். मैं जानती हूँ कि आपका परमेश्वर कौन है। ஒரு புறஜாதி ஸ்திரீ சொல்றா, உங்களுடைய தேவன் யாருன்னு அறிந்திருக்கிறேன். एक अन्य जाति की स्त्री कहती है, मैं जानती हूँ कि तुम्हारा परमेश्वर कौन है। நான் உங்களுக்காக நான் இறக்கப்பட்டு உங்களுக்கு இந்த இடத்தை நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ராஸ்தா சொல்றேன், வழி காட்டுறவங்கள. देखो मैं तुम पे दया कर कर तुम यहाँ से बच निकलने के लिए एक रास्ता बताती हूँ। நீங்க வெளியே போங்க, கடந்து செல்லுங்க. तुम बचकर भाग जाओ। நீங்க வெளியே கடந்து செல்லுங்க. तुम बचकर भाग जाओ। நீங்க உயிர் தப்பிக்கொள்ளுங்க அப்படி சொல்லி அவ சொல்றா. अपना जान बचाकर भाग जाओ कर कर वो कहती है। ஏன்னா அதுக்கு எனக்கு ரிட்டர்ன் ஆக, लेकिन उसके बदले என்னுடைய குடும்பமும் मेरा परिवार, அதுக்கப்புறமா என் கூட இருக்க எல்லாருமே நீங்க பாதுகாத்து கொள்ளணும். मेरे साथ जो भी है उनकी आप सुरक्षा कीजिए। அப்போ ராகாப் ஒரு வார்த்தை சொல்றா, तब राहाब एक बात कहती है, தேவன் உங்களுக்கு இந்த பட்டணத்தை கொடுத்திருக்கிறார்.
परमेश्वर ने इस नगर को आपके हाथ में दिया है அமேன் आमीन அமேன் आमीन அவ இவ்வளவு வருஷம் இருந்த ஒரு இடம் ஒரு ஒரு புறஜாதி ஸ்திரியை பாருங்களேன் इतने सालों से रहने वाला जगह एक अन्य जाति की स्त्री को देखिए தேவனை அறிந்து காதுகளை கேட்டு கொண்டிருக்கா परमेश्वर के कार्य को कानों से सुनती है இவ பார்த்தது இல்ல इसने कभी देखा नहीं தேவன் செஞ்ச இந்த காரியத்தை அவ பார்த்தது கூட கிடையாது परमेश्वर ने क्या किया कैसे किया वो नहीं देखी காதுனால மட்டும் தான் கேட்டிருக்கா सिर्फ कानों से उसने सुना है நான் அவ சொல்றா और वो कहती है உங்க தேவனை பத்தி நான் அறிந்திருக்கிறேன் मैं आपके परमेश्वर के बारे में जानती हूँ நீங்க ஷினோனோ ஓகு பட்டணத்துல இருந்து நீங்க எல்லாம் கைப்பற்றி வருதுன்னா என் காதுகள் கேட்டுச்சு और आप मिस्र से निकलते कैसे दूसरे राज्य को कब्जा कर आ रहे हो मेरे कानों ने सुना அவள் தேவனுக்கு பயந்து இருந்தா वो परमेश्वर से डर कर थी அவ அந்த மக்களை பார்த்து பயந்து இல்ல वो लोगों को देखकर नहीं डरती थी இஸ்ரவேல் மக்களை பார்த்து பயந்து இல்ல इसराइलियों को देखकर नहीं डरती थी அவ தேவனை பார்த்து பயந்து இருந்தா वो परमेश्वर को देखकर डरती थी ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया அப்ப அந்த வேவ் பார்க்க வந்து சொன்னாங்க तो दोनों रहस्य लेने के लिए आए हुए व्यक्ति आकर कहते गए நீங்க வந்து உங்க குடும்பத்தை எல்லாமே ஒரு அறையில நீங்க குடி இருங்க आप जो गए पूरे परिवार के साथ एक कमरे के अंदर रहो இந்த பட்டணம் அழிய போகுது ये नगर ये शहर नाश होने वाला है ஒரு துணி நீங்க கட்டி வைங்க ஒரு சிவப்பு துணியை நீங்க கட்டி வைங்க ஜன்னல்ல अब एक लाल रंग का कपड़ा जो है आपके खिड़की पर बांध कर लटका दीजिए ஹல்லேலூயா हालेलुया உங்களோட வீடுக்கு உங்க வீடுக்கு எந்த சேதமும் உண்டாகாது आपका घर को कोई नुकसान नहीं होगा அவ அந்த வாக்கு மேல விசுவாசம் வைத்தா अब ये उस बात पर विश्वास करती है ஆமென் ஆமென் आमीन அவளோட விசுவாசம் எது மேல இருந்துச்சு ஃபர்ஸ்ட் उसका विश्वास किसके ऊपर था पहला தேவனை பத்தி கேட்ட காதுகள் மேல परमेश्वर के बारे में जो कार्य उसने सुना उसके அவ ऊपर என்னென்ன காரியங்களை கேட்டாலும் அது மேல விசுவாசம் வைத்தா वो जो भी कार्य सुनी थी वो सब उस पे विश्वास की தேவனை பத்தி என்னெல்லாம் கேட்டிருந்தாலோ परमेश्वर के बारे में जो भी उसने सुना था அதுக்கு பயந்து விசுவாசத்தினால उससे डर कर विश्वास की इस वजह से அவளோட குடும்பம் உயிரோட இருந்துச்சாம் उसका परिवार बचकर जीवित रहा எரிகோ பட்டணம் அழியுது हेरिगो का नगर नाश हुआ நம்ம பார்க்கிறோம் யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் हम देखते हैं यहोशू की पुस्तक के 6वें अध्याय के 25वें वचन में யோசுவா 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் यहोशू का 6वें अध्याय का 25वां वचन அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறாள் देखो आज के दिन तक उसका वंश इस्राएलियों के बीच में रहता है நம்ம பார்க்கிறோம்ல எப்படி எப்படி ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா हम देखते हैं ना उसको कैसा जीवन मिला உயிரோட இருக்க தேவன் ஒரு கூட்டத்துக்கு நடுவுல இவருக்கு இருக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குது जीवित परमेश्वर के लोगों के बीच में रहने का एक भाग्य इसको मिला அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள் वो आज के दिन तक उसका वंश इस्राएलियों के बीच में है காரணம் என்னது कारण क्या அவ தேவ மனிதருக்கு உதவி செய்தாள் ஃபர்ஸ்ட் वो परमेश्वर के मनुष्य की मदद की அது மட்டும் அவ விசுவாசம் வைத்திருந்தாள் और उसी के साथ उसने विश्वास रखा था அவ வாக்கு மேல விசுவாசம் வைத்திருந்தாள் वो जो उनकी बात थी उस पर विश्वास रखी थी அந்த சிவப்பு துணியை கட்ட சொன்னாங்கல்ல वो जो लाल रंग का कपड़ा बांध कर लटकाने के लिए அது कहते ना எதுக்கு அடையாளமா இருக்குது वो किसकी निशानी है पता है क्या ரட்சிப்புக்கு அடையாளமா இருக்குது उद्धार की निशानी ஆமென் आमीन ஆமென் ஆமென். ஒரு ரட்சிக்கப்பட்ட வீடு उद्धार पाए हुए घर அந்த ரட்சிக்கப்பட்ட வீடு எப்படிப்பட்ட பாவியா இருந்தா அவ वो किसी पापी औरत थी ஏன்னா அப்ப கூட அந்த அந்த துணி கட்டும்போது ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்குது அந்த இடத்துல लेकिन वो कपड़ा बांधने के बाद वो उद्धार पाया हुआ व्यक्ति का घर बन जाता है நம்மளோட வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்ப்போம் हमारे जीवन को हम सोच कर நான் देखेंगे ரொம்ப பாவம் பண்ணிட்டேன் मैंने बहुत पाप कर दिया நான் இயேசு பக்கம் இனிமே போக முடியலன்னு मैं यीशु के पास नहीं जा सकता நீங்க குடும்பமாக இணைந்து அவங்க அந்த வீட்டுல அறையில இருந்தது போல आप भी परिवार के साथ इकट्ठे होकर जैसे वो उस घर पर थे ஜெபிக்கும் போது प्रार्थना करते அந்த समय சிவப்பு துணி கட்டினது போல தேவனோட ரத்தத்தினால் உங்களை கழுவார் वो लाल रंग का कपड़ा जैसे बांधे वैसे यीशु आप अपने लहू से आपको धोएंगे உங்களுடைய பாவம் எல்லாம் விலகி போகும் आपके पाप सब दूर हो जाएंगे சுத்திகரிக்கப்படுவீங்க आप शुद्ध होंगे ரட்சிக்கப்படுவீங்க उद्धार पाओगे மற்ற மக்கள் அழிந்து போனாலும் दूसरे लोग नाश हो जाए तो भी எரிகோ பண்ண அழிந்து கொண்டிருந்தது போல एरिगो नगर जैसे नाश होके बर्बाद हो गया ராகாபின் வீடோ लेकिन राहाब का घर அழியவில்லை नाश नहीं हुआ நம்ம வேதாமத்துல பாக்குறோம் हम वचन में देखते हैं ஸ்திரீகளோட பேர் அநேகமா போட்டில்ல
स्त्रियों का नाम अनेक नहीं दिया ஏன்னா गया, ஒரு புறஜாதி பாவி ஒரு வேசியோட பேரு போட்டிருக்குது ராகாப் என்று. लेकिन एक अन्य जाति, एक वेश्या व्यभिचार का काम करने वाली एक अन्य औरत राहाब का नाम लिखा गया आगे। அது காரணம் என்னது? उसका कारण क्या है? அவர் தேவனுக்கு பயந்து அவர் எடுத்து விசுவாசித்தா. वो परमेश्वर से डर कर उन पर विश्वास की। ஹல்லேலூயா. हालेलुया। இவ எவ்வளவு பாக்கியவதியா இருந்தா தெரியுமா? ये कितने सौभाग्यशाली थी पता है क्या? மத்தேயு எழுதின புஸ்தகம் मत्ती का पुस्तक 1ஆம் அதிகாரம், पहला अध्याय, Matthew chapter 1 मत्ती का पहला अध्याय 5வது வசனம். 5वां वचन। போதும். சல்மோன் போவாசை ராகாபை எடுத்து பெற்றான். अब देखिए सलमोन और राहाब से बोआज उत्पन्न हुआ। சல்மோன் யாரு? इस सलमोन कौन? யூதா கோத்திரத்தின் ஒரு வம்சத்துல வர ஒரு ஆளு. यहूदा के गोत्र, यहूदा के वंशावली से आने वाला एक व्यक्ति। இயேசுவோட பிறப்புல यीशु के जन्म वंशावली में 4 ஸ்திரீகளோட பேர் மட்டும் தான் போட்டிருக்கு. सिर्फ 4 स्त्रियों के नाम बताए गए। எவ்வளோ? कितने? 4 ஸ்திரீகள். 4 स्त्रियों के नाम। ஒன்று தாமார், एक तामार, ரெண்டாவது ராகாப், दूसरा राहाब, மூன்றாவது ரூத், तीसरा रूत, நாலாவதாக மேரி. चौथा मरियम। அமேன், आमीन, அமேன். आमीन। நம்ம நல்லா கவனிச்சு பாப்போமா? हम अच्छे से ध्यान देंगे क्या? தாமார் ஒரு பாவத்தை செய்தாள். तामार एक पाप करने वाली औरत। ராகாப் ஒரு பாவியா இருந்தாள். राहाब भी एक पापी थी। அது மட்டும் இல்லாம ரூத் ஒரு புறஜாதியா இருந்தா. और रूत भी एक अन्य जाति की स्त्री थी। நான் இயேசு அந்த 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 சந்ததியில தான் பிறந்தாரு. लेकिन यीशु उसी वंशावली से आए। அமேன், आमीन। எதுக்கு தெரியுமா? क्यों पता है क्या? நான் பாவத்தை போக்குறதுக்காக வந்தேன்னு சொல்லி அடையாளமா காட்டுறதுக்காக தான். मैं पापों को दूर करने के लिए आया हूँ, इस निशानी के लिए। அமேன், आमीन। இன்று நம்மளோட வீடுல हमारे घर पर அந்த சிவப்பு துணி கட்டி இருக்குதா? लाल रंग का कपड़ा बांध कर लटकाया गया है क्या? அப்படி சொன்னா ஒரு சிவப்பு துணி போய் கட்டிடாதீங்க. ऐसा वचन सुन के घर पे जाके लाल कलर का दुपट्टा मत बांध के நான் लटकाइए। கேக்குறது என்னன்னா உங்களுடைய இருதயத்துல मैं क्या पूछ रहा, आपके हृदय में அந்த சிவப்பு துணி கட்டி இருக்குதா? वो लाल रंग का कपड़ा लटकाए क्या? ரட்சிப்பு இருக்குதா உங்க வாழ்க்கையில? उद्धार एक क्या आपके जीवन में? தேவனுக்கு பயந்து நீங்க விசுவாசித்து இருக்கிறீர்களா? परमेश्वर से डर कर आप विश्वास किए हो क्या? ராகாப் ஒரு பாக்கியவதியா இருந்தாள் அவள். राहाब एक भाग्यशाली थी। அது காரணம் என்னது? उसका क्या कारण? ஒரு புறஜாதி ஸ்திரீ, ஒரு பாவி, ஒரு வேசியா இருந்தவ. एक अन्य जाति की स्त्री, एक पापनी औरत, एक व्यभिचार वेश्या का काम करने वाली स्त्री। அவ தேவனுக்கு பயந்து இருந்ததனால लेकिन परमेश्वर से डरती थी, इस वजह से தேவன் அவளை ரட்சித்தார். परमेश्वर उसका उद्धार किए। அவளுடைய குடும்பம் பாதிக்கப்படாம அழியாம இருந்துச்சு. उसका परिवार को कोई हानि नहीं हुआ, नाश नहीं हुई, बच गई। எந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட உயிரோடு இருந்தா. आज के दिन तक उसका वंश आज भी इसराइलियों के बीच में गए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா ஹல்லேலூயா. दोनों हाथ उठाकर हालेलुया, ஆமென். आमीन। நான்காவதாக ஒரு விசுவாசத்தை நம்ம பார்க்க போறோம். चौथा एक विश्वास को हम देखेंगे। ஆபிரகாம் अब्राहम। ரொம்ப தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். देखो सभी जन जानते हैं, पहचानते हैं ऐसी घटना के। ரீசெண்டா கூட சாமனா இதை பத்தி பிரசங்கித்தாங்க. और एक 2 हफ्ते पहले आपने अब्राहम के बारे में संदेश में सुना था। நான் ஆபிரகாமுக்கு ஒரு விசேஷித்த ஒரு விசுவாசம் இருந்துச்சு. अब्राहम का एक विशेष विश्वास था। இவருடைய விசுவாசம் வந்து எதுவுமே கேட்காம அவர் எது சொல்லாம விசுவாசிப்பாரு. इनका विश्वास की खासियत क्या थी? कुछ सुने बिना, कुछ बोले बिना विश्वास करते थे। எதுவும் சொல்லாம விசுவாசிப்பாரு. कुछ भी बोले बिना विश्वास करते थे। அவர் ஆமான்னு சொல்றாரோ இல்லன்னு சொல்றான்னு புரியல. ஏன்னா அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு, நான் விசுவாசிப்பாரு. वो हाँ बोलते या ना बोलते पता नहीं, लेकिन विश्वास करते गए। நம்ம ஆதி ஆகமத்துல 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கிறோம். हम उत्पत्ति के 12वें अध्याय के 4थे वचन में देखते गए। தேவன் சொல்கிறார், परमेश्वर कहते गए, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் அழைக்கிறேன். मैं तुझे आशीष करने के लिए बुलाता हूँ। நீ உன்னோட அப்பா வீட்டை விட்டுட்டு, நீ உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு நீ என்னிடத்துல வா, நான் சொல்ல இடத்துக்கு நீ போ. तू तेरे पिता के घराने को छोड़कर तू मेरे साथ आ, मैं जहाँ पर बताऊंगा तू वहाँ पर जाना। உனக்கு ஒரு சந்ததி கொடுப்பேன், मैं तेरे को एक वंश दूंगा, உன்னை ஆசீர்வதித்து तुझे आशीष करके உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். तेरे वंश को मैं फैलाऊंगा। பூமியில வாழ்ற எல்லா சந்ததியும் உன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். पृथ्वी में जीने वाले सारे वंश के लोग तुझसे आशीष पाएंगे। இது எப்போ தேவன் சொல்கிறார்? ये कब परमेश्वर इस बात को कह रहे हैं? இது எப்போ தேவன் சொல்கிறார்? इससे कब परमेश्वर कह रहे? ஆபிரகாம் ஒரு கிழவனாக இருக்கும்போது, जब अब्राहम एक बुढ़ा है, 75 वयसு இருக்கும்போது, जब उसका उम्र 75 साल का है। ஒருத்தங்க வந்து சொல்றாங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கும் சொல்லிட்டு.
कोई आकर आपसे कहता है अगर आपका उम्र 75 आपसे कहता है आपको एक बच्चा होगा कर कर நல்ல காமெடி பண்றீங்கன்னு சொல்லி சிரிச்சிருக்கலாம் அந்த இடத்துல. तुम क्या भाई मजाक कर रहे हैं क्या करके हंसते आप। நான் அந்த இடத்துல ஆபிரகாம் ஒன்றும் சொல்லவில்லை. लेकिन अब्राहम कुछ नहीं कहा वहां पर। அவன் அவனுடைய குடும்பத்தில் இருக்க சாராயை அவளுடைய மனைவி சாராயை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் அவனுடைய அவனுடைய லோத்து சித்தப்பா பையன் லோத்து கூட்டிட்டு போறாரு. देखिए अब वहां पर देखो अब्राहम अपने पत्नी सारा को लेकर और जो लूत जिसके लिए अब्राहम चाचा के वो उन्हें भी लेकर जाता है। இவங்க கடந்து செல்றாங்க. ये सब निकल कर जाते हैं। லொகேஷன் தெரியாது, कहाँ जाना है पता नहीं, தேவன் அழைத்து செல்றார். लेकिन परमेश्वर ने लेकर जा रहे அவருடைய हैं। பாதம் வைத்து எல்லாம் அவர் ஆசீர்வதித்தார். वो जहाँ कहीं पर अपने पाँव को रखी वहां पर परमेश्वर आशीष किए। எது தெரியுமா? क्यों पता है क्या? இது சொல்லாம அவர் விசுவாசித்தார். कुछ भी बोले बिना सवाल किए बिना विश्वास किए। விசுவாசம் எப்படி தெரியுமா வரும்? विश्वास कैसे आता है पता है क्या? நம்மள்ட்ட ஏதோ முடியாத இடத்துல ஒரு காரியம் இருக்காத ஒரு காரியத்துல தான் விசுவாசம் வரும். देखो जहाँ पर हमसे नहीं होता वहां पर विश्वास आता है। வேற நம்மள்ட்ட இல்ல ஒரு சம்பவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அந்த இடத்துல விசுவாசம் இருக்கணும். देखो हमसे ही नहीं कोई एक संभावना एक घटना के जो हमसे नहीं होगा करके पता है तो वहां पर हम विश्वास को लाते हैं। ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்களேன். एक उदाहरण मैं आप सभी को बताता हूँ। இப்போ நான் படிக்கவில்லை, ஏதோ ஒரு காரியம் வந்ததுனால நான் இதான் படிக்காம போயிட்டேன். अब पढ़ने के कार्य में कुछ तो कार्य हो इस विषय में वो पढ़ा नहीं। நான் அந்த இடத்துல எனக்கு அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது. अब अगले ही दिन मेरे को उसके विषय में परीक्षा के அப்புறம் என்ன பண்ண போறேன்? तब मैं क्या करूंगा? விசுவாசம் ஆண்டவர் மேல தான் வைக்க முடியும். நான் வேற எதுவுமே विश्वास सिर्फ मैं परमेश्वर के ऊपर रख सकता और कुछ नहीं कर सकता। வேற எதுவுமே நான் பண்ண முடியாது. और कुछ मैं नहीं कर सकता। அதுக்காக படிக்கிறவங்க இது மாதிரி பண்ணிடாதீங்க. इसीलिए पढ़ने लिखने वाले बच्चे ऐसा मत कीजिए। அது தெரிஞ்சு பண்றது வேற, தெரியாம பண்றது வேற. देखो जानकर करना अलग है, नहीं जानकर करना अलग है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। அதே மாதிரி தான் அந்த இடத்துல பாருங்க, ஒரு பிள்ளை வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த இடத்துல. अब वैसे ही वहां पर एक बच्चा पैदा होने का कोई मौका नहीं। அந்த இடத்துல தேவன் சொல்றார், நீ வா, உன்னை அழைக்கிறேன், நீ என் கூட வா. अब वहां पे परमेश्वर बुला रहे हैं, तू आ जा, मैं तुझे तू मेरे साथ आ। ஒரு சத்தத்தை கேட்டு பின்தொடர்றான். एक आवाज को सुनकर निकलता है। அப்புறம் அவனுடைய விசுவாசத்தை பாக்குறீங்களா? अब्राहम के विश्वास को देखते हो क्या? 25 வருஷம் காத்திருந்தான். 25 साल इंतजार किया। எவ்வளவு வருஷம்? कितना साल? 25 வருஷம் காத்திருந்தார். 25 साल तक इंतजार किया। ஒரு சந்ததி உருவாவதுக்காக 25 வருஷம். एक वंश उत्पन्न होने के लिए 25 साल इंतजार किया। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। இவ்வளவு தூரம் உங்களுடைய விசுவாசம் நீடித்து இருக்குமா? इतना दूर तक विश्वास बने रहेगा क्या? ஆமென் आमीन। ஒரு நீடித்து வைத்திருந்த ஒரு விசுவாசம், एक बनाए रखा कायम रखा विश्वास। அழைத்தவர் உண்மை உள்ளவர். बुलाने वाला सच्चा है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். और एक घटना को हम देखते हैं। இது நம்ம இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பிரேயர் செஷன்ல நான் இது பத்தி பிரசங்கம் பண்ணியிருக்கேன். इस विषय में मैंने इसके पहले कई प्रेयर सेल में इसके बारे में प्रचार किया हूँ। நான் எனக்கு இந்த பகுதி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. मेरे को ये हिस्सा बहुत ही पसंद है। ஆபிரகாம் வாழ்க்கையில விசுவாசம் எப்படி வேலை செஞ்சுட்டு நம்மளுக்கு கிளியரா தெரியுது. अब्राहम के जीवन में विश्वास ने काम किया कर हमें साफ पता चलता है। தேவன் சொல்றான், உன்னோட மகனை எடுத்து நீ போ, மோரியா மலைக்கு போ. परमेश्वर कहते तो अपने एक लौते बेटे इसहाक को लेकर मोरिया के पहाड़ पर चढ़ जा। பலி இடுன்னு சொல்றாரு. उसका बलि चढ़ा। ஆபிரகாம் ஏதாவது சொன்னானா? अब्राहम ने कुछ कहा क्या? அவன் வீட்டை சொன்னானா? उसके घर पर बताया क्या? நான் அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு, நான் மறுபடியும் வீட்டுக்கு வருவேன், மகனோட வருவேன்னு சொல்லிட்டு. लेकिन उसके अंदर ये विश्वास था कि मैं वापस आऊंगा तो मेरे बेटे के साथ ही मैं आऊंगा। 100 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை பிறந்திருக்குது. 100 साल के बाद एक बच्चा पैदा हुआ। 25 வருஷம் காத்திருந்தான் அந்த விசுவாச அந்த வாக்கு கேட்டு. और 25 साल इंतजार किया, जो वादा उसने सुना था वो पूरा होगा कर। அதுக்கப்புறம் ஒரு மகன் கிடைச்சிருக்கான். उसके बाद एक बच्चा बेटा मिला அந்த गया। மகன் நல்லா வளர்ந்துட்டான். ஓரளவு வளர்ந்த பிறகு अब वो बेटा जो कि एक टीनेज की उम्र तक वो बड़ा होने के बाद தேவன் சொல்றார், நீ பலியிடத்துக்கு மோரியா மலைக்கு போ. परमेश्वर कहते कि तू उसे बलि चढ़ाने के लिए मोरिया के पहाड़ पर चढ़ जा। ஹல்லேலூயா हालेलुया। அவன் விசுவாசித்தான். उसने विश्वास किया, மலைக்கு மேல ஏறினான். पहाड़ पर चढ़ा। மகன் கேட்கிறான், அப்பா பலி செலுத்துறதுக்காக நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது, விறகு கட்டெல்லாம் இருக்குது, நான் பலி ஆடு எங்க கேக்குறான். अब बेटा पिताजी से पूछ रहा है, पिताजी देखो बलि चढ़ाने के लिए लकड़ियां हैं, आग है, लेकिन बलि चढ़ाने के लिए भेड़ पशु किधर गए? ஆபிரகாம் அந்த இடத்துல ஒரு வார்த்தையும் சொல்லாம अब्राहम वहां पर कुछ बात कहे बिना மலைக்கு மேல ஏறி போனாங்க. पहाड़ के ऊपर चढ़ कर गए। ஆமென். आमीन। பலிபீடத்தை தன்னோட மகனை வைத்து वेदी के ऊपर अपने बेटे को रखकर கை ஓய்த்துன போது अब छुरी निकाल कर जब काटने गए,
அந்த இடத்துல தேவன் சொல்ற நிப்பாட்டு, இது நின்னு எதுவும் செய்யாத. उस जगह पर परमेश्वर की आवाज आई, रुक जा, உன்னுடைய மகனை நீ எதுவும் செய்யாத. तेरे बेटे के ऊपर हाथ मत रख, நீ என்ன இடத்துல விசுவாசத்தை இருக்கு, நீ என்னை நம்பி இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். तू मुझ पर विश्वास रखता है करके मैं भरोसा करता हूँ. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. அப்பொழுது அந்த இடத்துல பார்க்கணும் பாருங்களேன், तब उस जगह पर हम देखते कि ஒரு ஆடு அங்க சிக்கி கொண்டிருந்துச்சு. वहां पर एक भेड़ फंसा हुआ था. ஆமென். आमीन. ஆமென். आमीन. அந்த காலத்துல எப்படி தெரியுமா, उस समय में कैसे था, பலியிடுறதுக்கு எல்லாம் வச்சுட்டாங்கன்னா वेदी के लिए सब रख दिए तो பலியிட்டு தான் ஆக வேண்டும். वेदी पे बलि चढ़ाना ही है. ஆமென். आमीन. ப்ரோக்ரஸ் வந்து 90% நிப்பாட்டாது, ஃபுல் 100% ஆகி தான் ஆகணும். वो जो काम है वो 90%, 99 में आके रुकेगा नहीं, पूरा 100% होना ही चाहिए. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. அந்த இடத்துல அந்த ஆடு இருந்துச்சு பாத்தீங்களா, वहां पे जो भेड़ फंसा हुआ था ना, அதான் விசுவாசங்க, वही विश्वास, அதான் விசுவாசம். वही विश्वास. மோரியா மலையில ஆபிரகாம் இந்த பக்கத்துல ஏறி கொண்டிருக்கும் போது, मोरिया के पहाड़ पर अब्राहम इस तरफ से चढ़ते समय அந்த பக்கத்துல இருந்து ஆடு மேல ஏறி கொண்டிருக்கும். उस तरफ से भेड़ भी चढ़ रहा होगा. ஆமென். आमीन. எதுக்காக? किसके लिए? பலி ஆடு அங்கதான் வந்துட்டு இருக்குது. बलि के लिए जो भेड़ है वो वहीं से आ रही है. விசுவாசம் எப்படி வேலை செய்யுது பாத்தீங்களா? देखो विश्वास कैसे काम कर रहा है. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. 25 வருஷம் அவன் காத்து கொண்டிருந்தான் அவனுடைய அந்த அந்த ப்ராமிசஸ் நிறைவேறதுக்காக. देखो परमेश्वर ने जो वादा किया था वो पूरा होने के लिए 25 साल रुक कर इंतजार किया. காத்து கொண்டிருந்த விசுவாசத்தின் பலனை பாத்தீங்களா? देखो रुक कर जो विश्वास के उसके फल प्रतिफल को देखे क्या, சந்ததி இன்னும் உயிரோடு இருக்குது. उसका वंश आज भी जीवित है. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்குது. आशीष पाए हुए वंश के समान के. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஐந்தாவது ஒரு சந்ததி ஒரு விசுவாசத்தை பார்க்க போறோம். पांचवा एक विश्वास को हम ரொம்ப देखेंगे. ரொம்ப வித்தியாசமான ஒரு விசுவாசம் இது. बहुत ही अलग प्रकार के विश्वास है. ஆமென். आमीन. இயேசு வந்து இந்த பூமியில வந்து ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது, यीशु मसीह इस धरती इस पृथ्वी पर जब सेवकाई कर रहे அப்போ थे, நூற்றுக்கு அதிபதி வந்து சொல்கிறாரு, तो एक सूबेदार आकर कहता है, என்னோட வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை, देखो मेरा जो नौकर है वो बीमार है, அவனுக்காக அவன் வந்து நீங்க பார்த்தா நல்லமா இருக்கும் கேக்குறாரு. आप आकर उसे देखकर चंगा करोगे तो अच्छा रहेगा. இந்த நூற்றுக்கு அதிபதி யாரு? अब ये सूबेदार कौन है? ஒரு ரோமர். एक रोमी व्यक्ति. யாரு? कौन? ஒரு ரோமர். एक रोमी व्यक्ति. ஆமென். आमीन. தேவனை அறிந்திருக்க வாய்ப்பும், परमेश्वर को जानने का मौका, தேவனை கேட்டிருந்தாலும் இயேசு அறிந்திருக்க வாய்ப்பும், परमेश्वर के बारे में सुने तो भी यीशु के बारे में सुनने का, அவர் காது மட்டும் தான் கேட்டிருக்க மோஸ்ட் ஆஃப். सिर्फ उनके कानों ने ही सुना रहेगा ये இந்த सब. நூற்றுக்கு அதிபதி ஒரு புறஜாதி. अब ये सूबेदार एक अन्य जाति. இவனோட விசுவாசத்தை பாருங்களேன். इसके विश्वास को देखिए ना. இவன் இயேசு அழைக்கிறான் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு. अब ये यीशु को बुलाता है मेरे घर पर आओ. போகும்போது அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றான், जाते यीशु जाते समय वो सूबेदार कहता है, நீங்க வர வேண்டாம், आप मेरे घर पे मत आइए. நீங்க என் வீட்டுக்கு வரதுக்கு நான் தகுதி இல்ல. आप मेरे घर पे आने के लिए मैं लायक नहीं அந்த हूँ. இடத்துல தன்னை தாழ்த்துகிறான் முழுவதுமா. उस जगह पर अपने आप को दीन करता है. இயேசுவே நீங்க என் வீட்டுக்கு வரதுக்கு நான் தகுதி இல்ல. यीशु आप हमारे घर पर आने के लिए हम लायक नहीं है. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். आप एक वचन कह दीजिए. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் आप एक वचन कहोगे तो போதும், काफी है. என்னோட வேலைக்காரன் சுத்தமாயிருவான். मेरा नौकर चंगा हो जाएगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இந்த நூற்றுக்கு அதிபதி விசுவாசத்தை பாருங்க. इस सूबेदार का विश्वास को देखिए. தேவனோட வார்த்தை மேல விசுவாசித்தான். परमेश्वर के वचन पर विश्वास किया. இது மேல? किस पर? தேவனோட வார்த்தை மேல விசுவாசித்தான். परमेश्वर के वचन पर विश्वास किया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அவன் சொல்றான் நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் போதும், என்னோட வேலைக்காரன் சுத்தமாயிருவான். वो कहता है कि आप एक बात ही एक वचन कह दो मेरा नौकर चंगा हो जाएगा. லூக்கா இந்த சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கிறோம். लूका के 7वें अध्याय के 9वें वचन में हम पढ़ते हैं. Luke chapter 7 verse 9. लूका का 9वें अध्याय का 7. இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. முழு இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்தது இல்ல. मैंने इस्राएल में भी ऐसे विश्वास को नहीं पाया. ஆமென். आमीन. தேவன் சொல்றார் யாருக்கு விசுவாசம் பெருசு அதிகமா இருக்குது?
परमेश्वर ने कहा किसका विश्वास बड़ा ஒரு है? பெரிய விசுவாசம் இருக்கிறது ரொம்ப பெரிய விசுவாசம் என்ன தெரியுமா? जो सबसे बड़ा विश्वास क्या है? தேவனுடைய வார்த்தைகள் மேல நம்பிக்கை வைக்கிறது. परमेश्वर के वचन पे भरोसा करना, தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசிக்கிறதா. परमेश्वर के वचन पर विश्वास करना. நம்மளுடைய கையில இப்போ ஃபுல்லா அந்த தேவனுடைய வார்த்தை தான் இருக்குது நமக்கு. हमारे हाथों में पूरा परमेश्वर का वचन है. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. இது மேல விசுவாசம் வைத்தவர்கள் பாக்கியவான்கள். इसके ऊपर जो विश्वास रखे वो धन्य है. அற்புதங்களை காண்பார்கள். अद्भुतों को देखेंगे, அதிசயங்களை காண்பார்கள். आश्चर्यों को देखेंगे, ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். आशीर्वाद को पाएंगे. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. பக்கத்துல பார்த்து கேளுங்க. बगल वाले को देखकर पूछिए உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்குது? आपका विश्वास किस प्रकार का है? சுனேமே ஸ்திரீ மாதிரி இருக்குதா? सुनेमेन की स्त्री के समान है क्या? என்ன மட்டும் இருக்கிற அந்த ஸ்திரீ மாதிரி இருக்குதா? அந்த விதவை மாதிரி இருக்குதா? ராகாப் மாதிரி இருக்குதா? सिर्फ तेल गए उस विधवा के समान है क्या? या वो राहाब के समान है क्या? ஆபிரகாம போல இருக்குதா? अब्राहम की तरह है क्या? அந்த 100 அதிபதி மேல அவனை போல இருக்குதா? मुंह देख के बोलिए वो सूबेदार के समान है क्या? ஆமென். आमीन. நம்மளோட விசுவாசம் இங்க 5 பேல போல இருக்க வேண்டும். हमारा विश्वास यहाँ पे 5 लोग के समान होना चाहिए. ஆமென். आमीन. சுனேமே ஸ்திரியை பார்க்கறோமே. सुनेमिन की स्त्री को देखते என்ன गए சூழ்நிலை வந்தாலும், कोई भी परिस्थिति आ जाए, மரணம் இருந்தாலும் मृत्यु आ जाए तो भी நான் தேவன் மேல விசுவாசம் வைப்பேன். मैं परमेश्वर पे विश्वास रखूंगी. உறுதியாய் பற்றிக்கொள்ள இருக்க விசுவாசம். मजबूती से पकड़ने वाली विश्वास. அந்த எண்ணெய் மட்டும் இருக்க அந்த விதவை ஸ்திரியை பாருங்களேன். सिर्फ छोटा थोड़ा सा तेल है उस विधवा को देखिए. அவ விசுவாசத்தை கீழ்ப்படிந்தாள். वो विश्वास करके बात को मानी. ராகாப பார்க்கிறோம். राहाब को देखते गए. ராகாப பார்க்கிறோம். राहाब को देखते அவ गए. வாக்கு மேல அந்த தேவனுடைய காதுல கேட்டது அது மேல விசுவாசம் வைத்திருந்தா. वो परमेश्वर की बातों को सुनकर उस पे भरोसा करके परमेश्वर पे विश्वास किया. ஆபிரகாம பார்க்கிறோம். अब्राहम को देखते गए. பொறுத்திருந்து इंतजार அவன் करके விசுவாசம் வைத்தான்டா. वो विश्वास की. 100 அதிபதி பார்க்கிறோம். सूबेदार को देखते गए. தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசம் வைத்திருந்தா. परमेश्वर के वचन पर विश्वास रखा. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இன்று நம்மளுடைய விசுவாசம் யார் மாதிரி இருக்குது? आज हमारा विश्वास किसके ऊपर गए? தோமா போல இருக்குதா? तोमा की तरह है क्या? தோமா சந்தேகம் விட்டான். तोमा ने तो संदेह किया. நம்ம வாழ்க்கை கேட்கிறோம், இயேசுவே நீங்க இப்படி செய்தா நான் ஆலயத்துக்கு வருவேன். अब मुंह से ऐसा कहते हैं क्या? यीशु आप ऐसा करोगे तभी मैं कलीसिया में आऊंगा. நீங்க எனக்கு சுகம் தாங்க அப்பதான் நான் ஆலயத்துக்கு வருவேன். आप मुझे चंगाई दीजिए तभी मैं कलीसिया आऊंगा. அப்படிப்பட்ட விசுவாசமா இருக்குதா? ऐसा विश्वास है क्या இல்லாட்டி आपका? நீங்க என்ன ஆசீர்வதிங்க அப்பதான் நான் ஆலயத்துக்கு வருவேன். नहीं तो आप मुझे पहले आशीष कीजिए फिर ही मैं चर्च आऊंगा. எனக்கு வேலை வாய்ப்பு தாங்க அப்பதான் நான் ஆலயத்துக்கு வருவேன். मेरे को काम नौकरी का मौका दीजिए तभी मैं चर्च में आऊंगा. இயேசு உங்களுக்கு ஏதாவது செய்தாதான் நீங்க விசுவாசித்து ஆலயத்துக்கு வருவீங்களா? यीशु आपके लिए कुछ करेंगे तभी विश्वास करके कलीसिया में आओगे क्या? நம்ம நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். हमें अच्छे से याद रखना है. யோவான் இந்த புத்தகத்துல பார்க்கிறோம் 20வது அதிகாரத்துல यूहन्ना की सुसमाचार में हम देखते 20वें अध्याय John में. chapter 20 verse 29 ல பார்க்கிறோம். हाँ 20वें अध्याय के 29वें वचन में हम देखते हैं நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். तूने मुझे देखकर विश्वास किया. கண்டதினாலே விசுவாசித்தா तूने देखकर विश्वास किया है तो பிரயோஜனம் இல்லைங்க. उतना प्रयोजन नहीं. காணாமல் விசுவாசிக்கிறார்களே लेकिन जो बिना देखे विश्वास करते அவர் गए பாக்கியவான்கள். वे धन्य गए. ஆமென். आमीन. ஆமென். आमीन. இன்னும் விசுவாசத்தை பத்தி நல்லா படிக்கணும்னா और भी विश्वास के बारे में अच्छे से पढ़ना है तो எபிரேயர் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். इब्रानियों की पुस्तक में हम पढ़ते गए 16 அதிகாரத்தை முழுவதும் நீங்க வீட்ல போய் ஒருக்கா படிச்சு பாருங்க. 16वें अध्याय को जो है पूरी तरह आप घर पे पढ़कर देखिए. விசுவாசத்தை பத்தி ரொம்ப பெருசா எழுதிருக்காதுல. विश्वास के बारे में वहां पे बड़ा सा लिख के दिया गया நம்ம है. வாழ்க்கையில விசுவாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுல போட்டுருக்குது. आपके जीवन में विश्वास कैसे होना चाहिए करके कहा गया है. அதை நல்லா படிங்க. उसे अच्छे से पढ़िए. அதை நல்லா தியானிங்க. उसे अच्छे से ध्यान कीजिए. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நம்ம விசுவாசத்துல குறைந்து இருக்கிறோமா? हम विश्वास में कम हुए क्या? நம்ம விசுவாசத்துல ரொம்ப ரொம்ப கீழ இருக்கிறோமா? हम विश्वास में बहुत ही नीचे है क्या? தோமா பார்த்து தேவன் சொன்னாரு பாருங்க. तो माँ को देख के जैसे परमेश्वर ने कहा நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். देख तूने मुझे देखकर विश्वास किया. காணாத இருந்து அவள மேல நீங்க விசுவாசம் வைங்க. जो अनदेख के तुम लोगों को तुम उस पर विश्वास रखो. நீங்க பாக்கியவான்கள். तुम धन्य हो. நீங்க பாக்கியவான்கள். तुम धन्य हो. பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलो காணாமல் விசுவாசிங்கள். நீங்க பாக்கியவான்கள். बिना देखे विश्वास करो. இனதுக்கு விசுவாஸ் तुम धन्य हो. தன்யோ.
இருக்கிறதெல்லாம் முழங்கால் போடுவோமா? हम बैठे हुए जगह पर घुटने टेकेंगे क्या? முழங்கால் போட தேவனுடைய சமூகத்துல வந்து घुटने टेक कर परमेश्वर की सम्मुख बैठकर இயேசுவோட விசுவாசத்தை நாங்க தருறோம் அப்பா. यीशु मसीह मेरे विश्वास को आपको அப்ப आत्मा देता हूँ। என்னோட விசுவாசம் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமா இருக்குது? मेरा विश्वास किस प्रकार का विश्वास है? தோமா போல இருக்குதா? तो माँ की तरह है क्या? நான் சந்தேகப்பட்ட நேரம்லாம் இருக்குதப்பா. मैं संदेह करने जैसा है। இயேசு சமூகத்துல கேட்போமா? यीशु की सम्मुख मांगेंगे இயேசு क्या? அந்த இடத்துல வேதனைப்பட்டிருப்பாரு. यीशु उस समय वेदना पाए रहेंगे। என்னை கண்டதனால விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டிருப்பாரு. मुझे देखकर तूने विश्वास किया इसलिए वेदना हुए रहेंगे। காணாம இருந்து விசுவாசித்தா நல்லா இருந்திருக்குமே. तू बिना देखे विश्वास किया तो अच्छा होता। ராகாब ஸ்திரியை பாத்தீங்களா? राहाब की स्त्री को அவ देखियो क्या? காதுனால கேட்டா, वो कानों से सुनी, அவ விசுவாசித்தா. वो विश्वास की। அதே போல தோமா காதுனால கேட்டான். उसी तरह तोमा ने भी कानों से सुना। அவனுக்கு என்ன, அவன் கண்களை நான் பார்த்து தான் விசுவாசிப்பேன் நான் இருந்தான். लेकिन उसने सोचा कि मैं जो कि देख कर ही विश्वास करूंगा। அப்படி ஒரு மனது இல்லாம ऐसा एक मन के बिना இன்று நம்முடைய தேவனுடைய சமூகத்தை நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போமா? आज अभी परमेश्वर के सम्मुख अर्पण करके प्रार्थना करेंगे இயேசுவே क्या? நான் தருகிறேன் அப்பா. यीशु में आप मुझे आप क्या तुम्हें देता हूँ। அப்பா अनेक சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். अनेक गवाही को मैंने सुना के ஆனா என்னால விசுவாசத்துல நான் குறைந்திருக்கிறேனே. फिर भी मैं विश्वास में कम हूँ। அப்பா இயேசு உங்களை பத்தி நான் ரொம்ப கேட்டிருக்கேன் அப்பா. यीशु मैं आपके बारे में बहुत कुछ सुना हूँ। நான் பூரண விசுவாசத்துல குறைந்திருக்கிறேனே. मैं विश्वास में पूरा कम हूँ। எனக்கு விசுவாசத்துல இன்னும் வளர்றதுக்கு உதவி செய்யுங்க இயேசுவே. मुझे विश्वास में बढ़ने के लिए मदद कीजिए இன்னும் यीशु। விசுவாசத்துல நான் நிலைத்து இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்பா. विश्वास में बने रहने के लिए मदद कीजिए। ஆபிரகாமை போல, अब्राहम की तरह, ஆபிரகாமை போல अब्राहम की அந்த तरह வாக்குத்தத்தத்துல அப்பா அவன் விசுவாசத்துல நிலைத்திருந்தானே. जो वादा दिए उस पे वो बना रहा। அவன் இருந்த விசுவாசத்துல அவன் நிலைத்திருந்தது போல उसको जो विश्वास दिया तो उसमें बना रहा। इस நானும் वजह से நிலைத்திருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க இயேசுவே. मैं भी बना रहने के लिए मदद कीजिए நானும் यीशु। நிலைத்திருக்க உதவி செய்யுங்க அப்பா. मैं भी बने रहने के लिए मदद कीजिए यीशु। அப்பா அந்த பலனை ஆபிரகாம் பெற்றதை போல, वो बल जैसे वो फल जो अब्राहम ने पाया, ஆபிரகாம் ஒரு பாக்கியவானாய் வாழ்ந்ததை போல अब्राहम एक धन्य व्यक्ति के समान जैसे जिया, நாங்களும் பாக்கியவான்களா மாற விரும்பும் இயேசுவே. हम भी धन्य बनना चाहते यीशु। இயேசு சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிப்போம். இயேசுவே நீ விசுவாசத்தை வளர்றதுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நீ விசுவாசத்தை வளர்றதுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆமென் சோதரம் அப்பா. நீ விசுவாசத்தை வளர்றதுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் சோதரம் அப்பா. விசுவாசத்தை வளர்றதுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா இன்னும் வளர்றதுக்கு அப்பா உம்முடைய சமூகத்துல நான் இன்னும் வளர்றதுக்கு இயேசுவே நீ விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறதுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீ முழுவதுமாக தருகிறேன் அப்பா. நீ முழுவதுமாக தருகிறேன் அப்பா. நீ முழுவதுமாக தருகிறேன் அப்பா. சுனிமலை ஸ்திரியை போல அப்பா நீ விசுவாசத்தை வளர்ந்திருக்கிறதுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா சுனிமலை ஸ்திரியை போல அப்பா விசுவாசத்தை வளர்ந்திருக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேன் சோதரம் அப்பா விதவை போல அப்பா என்ன இருந்த விதவை போல இயேசுவே நீ விசுவாசம் நிலைத்திருந்த அப்பா அது கீழ்ப்படியதுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கீழ்ப்படியதுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேன் சோதரம் அப்பா ராகாபை போல காதுகளால கேட்டது பதி அது விசுவாசித்தாலே தேவனுக்கு பயந்து விசுவாசித்தது போல நானும் உமக்கு பயந்து விசுவாசிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நானும் உமக்கு பயந்து விசுவாசிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. மேன் சோதரம் அப்பா ஆபிரகாமை போல அப்பா ஆபிரகாம் போல அப்பா மேன் சோதரம் அப்பா விசுவாசத்தை நிலைத்திருக்கிறதுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தை நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. மேன் சோதரம் அப்பா கடைசியாக अंतिम அந்த 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 நூற்றுக்கு அதிபதியை பார்க்கும் பாத்தீங்களா? उस सूबेदार को हम देखते ना, தேவனோட வார்த்தையில விசுவாசித்தான். परमेश्वर के वचन पे विश्वास की। நம்ம கையிலே இருக்க இந்த தேவனோட வார்த்தையில हमारे हाथों में परमेश्वर का वचन है। இந்த வேதாமத்தை நம்ம எப்பவுமே படித்து படித்து நம்ம விசுவாசிக்க வேண்டும். इस पवित्र शास्त्र को हर दिन पढ़कर विश्वास करना அதற்கு है। ஒவ்வொரு வார்த்தை உங்களுக்காக தான். उसमें का हर एक वचन आपके लिए, அதற்கு ஒவ்வொரு வார்த்தை நமக்காக தான் எழுதப்பட்டிருக்குது. उसमें लिखा हुआ हर एक वचन हमारे लिए लिखा அது गया है। விசுவாசிக்கும் போது उस पे विश्वास करते समय நம்ம பாக்கியவான்கள். हम धन्य हैं। நம்ம பாக்கியவான்கள். हम धन्य தேவன் हैं। நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर में आशीष करेंगे। அவர் அற்புதங்களை செய்வார். वो अद्भुत को करेंगे। அவர் நம்மளை வழி நடத்துவார். वो हमें चलाएंगे। எப்பொழுதும் அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம பயந்து வாழ வேண்டும். हमेशा उनकी बात मानकर डर कर जीना है। அவர் கருத்தை நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். उनके हाथों में अर्पण करके प्रार्थना करते हैं। இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते अच्छे पिता, ஆமென். आमीन। ये ஹல்லேலூயா हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। எல்லார் முகத்துலயும் ஒரு சந்தோஷம் தெரியுது. हर एक के चेहरे में खुशी नजर आ रहा है। ஆமென். आमीन। இன்றைக்கு நமக்கு ஒரு விசேஷ நாள். आज हमारे एक विशेष दिन है। நம்ம சபை ஆரம்பித்து 23 வருடங்களை தேவன் கடக்க கிருபை செய்தார். हमारे कलीसिया को शुरू करके 23 साल पार करने मदद किए। அநேக பாதைகளை கடந்து வர தேவன் கிருபை செய்தார். अनेक राहों को पार कर कराने के लिए परमेश्वर मदद किए। அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தார். अद्भुत
आश्चर्य तरीके से चला कर ले आए। ஒரு குறைவும் இன்றி நடத்தி வந்தார். एक भी कमी घटी के बिना चला कर ले आए। சபையில் கடந்து வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு அற்புதம் செய்தார். कलीसिया में आने वाले हर एक विश्वासी के लिए अद्भुत किए। சபைக்கு பல நன்மைகளை செய்தார். कलीसिया के लिए कहीं भलाइयां किए। அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஆனா ஊர்ல போய் செட்டில் ஆனவங்க, ஊழியத்துல போனவங்க, அப்படி நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. अनेक परिवार है जो उसमें से बहुत से गांव में जाके सेटल हो गए और कई सेवकाई के लिए निकल गए। அற்புதமாய் நடத்தி வந்தார். अद्भुत तरीके से चला பல कर ले आए। பலவீனங்கள் மத்தியில எங்களை ஊழியத்துல தேவன் ஸ்திரமாய் நிறுத்தினார். कहीं कमजोरी बलहीनता के बीच में परमेश्वर सेवकाई में स्थिर खड़ा रखे। அந்த நல்ல தெய்வத்துக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? उस अच्छे परमेश्वर के लिए हालेलुया बोलेंगे क्या? இன்னொரு விசை கூட ஹல்லேலூயா. एक बार हालेलुया। ஆமென். आमीन। இத்தனை ஆண்டுகள் நடத்தி வந்த தெய்வம், इतने साल तक चला कर ले आने वाला परमेश्वर இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் நம்மை கால் எடுத்து வைக்க கிருபை செய்திருக்கிறார். इस नए साल में पांव रखने के लिए मदद किए। இந்த ஆண்டும் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ये साल भी हमारे बड़े कार्य करेंगे। ஒரு வசனத்தை எடுப்போம். एक वचन को लेंगे। யோவான் 1:50 வசனம், கடைசி பகுதி. यूहन्ना का पहले अध्याय का 50 वचन का अंतिम हिस्सा। இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். तू इससे बड़े बड़े काम देखेगा। இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். तू इससे भी बड़े बड़े काम देखेगा। இந்த 23 வருடங்கள் தேவன் நமக்கு செய்த நன்மைகள், ये 23 साल परमेश्वर हमारे के भलाई, அற்புதங்கள், अद्भुत, இதிலும் மேலானவைகளை இந்த ஆண்டில் நம்மை காண செய்வார். इससे भी बड़े बड़े काम ये साल देखने के लिए रखेंगे। இதிலும் பெரிதானவைகளை தேவன் நம்மை காண செய்வார். इससे भी बड़े बड़े काम परमेश्वर में देखने के लिए रखेंगे। சபையை காண செய்வார். कलीसिया को देखने के लिए रखेंगे। சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை காண செய்வார். कलीसिया में आने वाले हर एक बच्चों को देखने के लिए रखेंगे। இது சபையின் வாக்குத்தத்தம் என்றால், ये कलीसिया का वादा वचन है तो கடந்து வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இது ஏற்றது. आने वाले इस कलीसिया में आने हर एक बच्चे के लिए वचन है। உங்க குடும்ப வாழ்க்கையில, आपका परिवार का जीवन, உங்கள் பொருளாதாரங்களில், आपका आर्थिक स्थिति, எல்லாருக்கும் இதை விட பெரிதானவைகளை காண கிருபை செய்வார். सभी के लिए इससे बड़े बड़े काम देखने के लिए रखेंगे। ஆமென். आमीन। ஒருவேளை இத்தனை வருடங்கள் உங்களுக்கு பெரிய blessing காணாம இருந்திருக்கலாம். हो सकता है इतने सालों से अपने एक बड़ा आशीर्वाद को नहीं देखा ஆனா है, இந்த ஆண்டுல பெரியவைகளை காண செய்வார். लेकिन ये साल बड़े काम देखने के लिए रखेंगे। இந்த ஆண்டுல மேலானவைகளை காண செய்வார். ये साल अच्छे ऊंचे कार्य को देखने के लिए रखेंगे। ஒரு நிமிடம் எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு, एक मिनट सभी जन घुटने पर खड़े होकर, எல்லாரும் சேர்ந்து सभी जन मिलकर தேவனுக்கு ஒரு 2 நிமிஷம் நன்றி செலுத்துவோமா? परमेश्वर के 2 मिनट धन्यवाद कहेंगे क्या? ஒரு 2 நிமிடம் நன்றி செலுத்துவோமா? 2 मिनट धन्यवाद कहेंगे क्या? 23 வருடங்கள் எங்களை பாதுகாத்தீரே. 23 साल हमारी सुरक्षा किए। 23 வருடங்கள் அப்பா எங்க சபையை நீங்க பாதுகாத்தீரே. 23 साल हमारे कलीसिया की आपने सुरक्षा की, ஆசீர்வதித்தீரே, आशीष किए, பெருக செய்தீரே, बढ़ाए, ஒரு புதிய சபையை எங்களுக்கு சொந்தமா கொடுத்தீரே. एक नया कलीसिया के लिए जगह खुद का कर दिए। இதிலும் பெரிதானவைகளை காண கிருபை செய்ய போகிறதுக்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. इससे भी बड़े बड़े काम आप करने वाले हो, इसके लिए हम आपको धन्यवाद कहते हैं। இதிலும் மேலானவைகளை காண கிருபை செய்ய போகிறதுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. इससे भी बड़े बड़े काम आप करने वाले हो, इसके लिए धन्यवाद कहते हैं। Yes, Jesus, hallelujah, hallelujah, amen. இம்மட்டும் நீர் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை பாதுகாத்தி, எந்த நேசு நல்லவரே, அவரே என்றென்றும் போதுமானவர். எந்த நேசு நல்லவரே,
அப்பா இந்த ஆண்டுமே உங்க கரம் எங்களோட கூட இருக்க வேண்டும் आपका ராஜா. हाथ हमारे साथ रहे। ஆமென். இம்மட்டும் நடத்தின தெய்வம், अब तक चलाए प्रभु, இம்மட்டும் நடத்தின இம்மானுவேல், अब तक चलाए इम्मानुएल, இம்மட்டும் நடத்தின எபினேசர், अभी तक चलाए एबेनेज़र। இந்த ஆண்டு உங்க கரம் எங்களோட கூட இருந்து நடத்த வேண்டும் அப்பா. ये साल भी आप हाथ हमारे पर रहकर चलाए, ஒவ்வொரு பிள்ளைகளோட இருந்து நடத்த வேண்டும் ராஜா. हर एक बच्चों के साथ रहकर चलाए। ஆமென். இத்தனை ஆண்டுகள் காணாத நன்மைகளை அதிசயங்களை எங்கள் பிள்ளைகள் காண கிருபை செய்யுங்க. इतने सालों से जो आश्चर्य अद्भुत नहीं देखे, इस साल बच्चे देखने के लिए मदद कीजिए। சபையை பெருக செய்யுங்க, कलीसिया को बढ़ाइए, சபையை வளர செய்யுங்க. कलीसिया को फैलाइए, ஒரு பெருக்கம் உண்டாகட்டும் அப்பா, एक बढ़ोतरी होवे, ஒரு ஆத்தும பெருக்கம் உண்டாகட்டும் ராஜா. आत्माओं की गिनती में बढ़ोतरी होवे, ஒரு ஆத்தும தாகம் எங்க பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ராஜா. आत्मा का प्यास हमारे बच्चों को होवे। தேவன் நடத்துங்க, परमेश्वर தேவன் चलाइए, நடத்துங்க. परमेश्वर चलाइए। உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம், आपके हाथों में अर्पण कर நீங்க देंगे, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க आप ராஜா. जिम्मेदारी ले लीजिए राजा। சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर के चरणों में अर्पण कर देंगे। எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. परमेश्वर हमें चला कर लाए हर एक रास्ते के लिए धन्यवाद। புதிய வருஷத்துல नए साल में भी நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தை, आपने जो वचन हमसे कहा, இவைகளிலும் பெரியவைகளை காண்பாய், इससे भी बड़े बड़े काम देखेगा, இவைகளை காட்டிலும் மேலானவைகளை காண்பாய். इससे भी बड़े काम को तू देखेगा। கடந்த நாட்களை காட்டலாம் पिछले दिनों से बढ़कर பிள்ளைகள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும், मेरे बच्चे सभी के जीवन में, அவருடைய குடும்பங்களிலும் हर एक के परिवारों में இந்த ஆண்டு ये साल மேலானவைகளை நீர் செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். बड़े बड़े काम करेंगे करके विश्वास करते गए। கண்டு அல்ல ஆண்டவரே, காணாமல் நாங்கள் விசுவாசிக்கிறோம். देख कर नहीं प्रभु, बिन देख के विश्वास நீங்க करते சொன்ன गए। வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்கிறோம். आपने जो वचन का उस पे हम विश्वास करते गए। பிள்ளைகளுக்கு நீர் செய்யும், बच्चों के लिए आप कीजिए, சபைக்கு செய்யுங்க. कलीसिया के लिए தேவ कीजिए, மகிமை வெளிப்படட்டும். परमेश्वर की महिमा प्रकट हो। பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும்படி ஜெபிக்கிறேன். बच्चों को शांति के साथ भेजने के लिए प्रार्थना करता வருகை हूँ। பரியந்தம் காத்துக்கொள்ளும். आगमन तक सुरक्षा कीजिए। கிருபையும் நன்மையும் தொடர ஒப்புக் கொடுக்கிறேன். अनुग्रह और भलाई पीछा करने के लिए अर्पण करता हूँ। விசுவாசத்தை பெருக பண்ண நான் மறுபடியும் ஜெபிக்கிறேன். विश्वास को बढ़ाने के लिए फिर से प्रार्थना करता हूँ। ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते अच्छे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே என் முழுவதுமே பஸ் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் पवित्र आत्मा का एकता, शांति और आनंद உங்கள் அனைவரோடும் आप सभी के साथ இன்றும் என்றும் சதா காலங்களிலும் आज से लेके सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவுடைய வருகை வரலும் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। கைகளை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லிடுவோமா? हाथ उठाकर हालेलुया।